Hi everyone, welcome to my channel. இதுவரைக்கும் டிஎன்பிஎஸ்சியை பேஸ் பண்ணி நம்ம சேனல்ஸில் வந்து நிறைய கான்செப்ட் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணியாச்சு. பெர்சன்டேஜ், ரேஷியோ அண்ட் ப்ரொபோர்ஷன், ப்ராஃபிட் ஆர் லாஸ், சிம்பிள் அண்ட் காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட், டைம் அண்ட் ஒர்க், எல்சிஎம், ஹெச்சிசிஎஃப், இந்த கான்செப்ட் எல்லாமே எக்ஸ்பிளைன் பண்ணி முடிச்சாச்சு. ஏன் நீங்கள் கான்செப்டை மட்டும் எக்ஸ்பிளைன் பண்ணுறீங்க? கான்செப்ட் எக்ஸ்பிளைன் பண்ணுறோம், அதோட பேஸ் பண்ணி இருக்கக்கூடிய ப்ராக்டிஸ் ப்ராப்ளம்ஸ் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறோம், ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸுமே வந்து டிஸ்கஸ் பண்ணுறோம். அதுக்கப்புறம் ஏஐட்டேருந்துமே நிறைய கொஷின்ஸை வந்து நாங்கள் கேட்டால் அந்த கொஷின்ஸுமே நாங்கள் சால்வ் பண்ணி உங்களுக்கு டைரெக்டாகவே சால்வ் பண்ணி காமிக்கிறோம். இது மட்டும்தான் பண்ணிங்களா? எங்களுக்கு ஷார்ட்கட் மெத்தடு தானே வேணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஷார்ட்கட் மெத்தடும் கொஞ்சம் கொஞ்சமாக ப்ரிப்பேர் பண்ணிகிட்ருக்கோம். அதுவுமே சீக்கிரமாக வரும். எப்படினாலும் நம்மளுக்கு கான்செப்ட் தெரியாமல் அந்த ஷார்ட்கட் மெத்தடை அப்ளை பண்ணணுன்னாலும் அதுக்குமே வந்து கான்செப்ட் வந்து தெரிஞ்சாகணும். அதனால தான் ஃபஸ்ட்டு எல்லா கான்செப்டையுமே வந்து கவர் பண்ணி முடித்ததுக்கப்புறம் அதுக்கப்புறம் நம்ம ஷார்ட்கட் வீடியோஸ் வந்து அப்லோட் பண்ணோம்னா அப்போ ஈஸியாக இருக்குங்கிறதுக்காண்டி தான் ஃபஸ்ட்டு நாங்கள் கான்செப்டை வந்து எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு வரோம். இப்போ அதில் நம்ம அடுத்ததாக பார்க்க போகிற கான்செப்ட், அதாவது இந்த வீடியோவில், அதாவது ஹெச்சிசிஎஃப் முடிஞ்சதுக்கப்புறம் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிற கான்செப்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஏரியா அண்ட் வால்யூம். ஏரியா அண்ட் வால்யூம்ங்கிறது பார்த்தீங்கன்னா நம்ம டிஎன்பிஎஸ்சி யூஸ் பண்ணுற ரெஃபரன்ஸ் மெட்டீரியல் வந்து 6th-லேருந்து 10th வரைக்கும் இருக்கக்கூடிய புக்ஸ். ஏரியா அண்ட் வால்யூமை பேஸ் பண்ணி இருக்கக்கூடிய ப்ராப்ளம்ஸ் வந்து எல்லா ஸ்டாண்டர்ட்லேயுமே, அதாவது 6th, 7th, 8th, 9th, 10th எல்லா ஸ்டாண்டர்ட்ஸுமே வரும். எல்லா ஸ்டாண்டர்ட்லேயுமே வரக்கூடிய இந்த கான்செப்டை நம்ம ஒரே வீடியோவை எல்லா கான்செப்டையுமே வந்து சேர்க்க முடியாது. அதனால மொத்தம் 5 பார்ட்ஸாக வந்து இந்த டாபிக் வந்து பிரிச்சுருக்கேன். அதில் மொதல் பார்ட், அதாவது ஏரியா அண்ட் வால்யூம் பார்ட் நம்பர் 1, அதை இந்த வீடியோவில் வந்து பார்ப்போம். இந்த ஏரியா அண்ட் வால்யூம் பார்ட் நம்பர் 1 வந்து மொத்தம் 3 சாப்டர்ஸ் தான் வந்து நான் பிரிச்சுருக்கேன். அதில் ஃபஸ்ட்டு சாப்டர் வந்து பார்த்தீங்கன்னா பெரிமீட்டர் ஆஃப் அ ரெக்டாங்கிள், அதுக்கப்புறம் ஸ்கொயர், அதுக்கப்புறம் ட்ரையாங்கிள். அதாவது ரெக்டாங்கிள், ஸ்கொயர், ட்ரையாங்கிள் இந்த 3 ஷேப்ஸோடைய பெரிமீட்டர் எப்படி கண்டுபிடிக்கிறதுங்கிறத இந்த கான்செப்டில் வந்து பார்ப்போம். அதுக்கு முன்னாடி நம்ம பெரிமீட்டர்னால் என்னங்கிறத தெரிஞ்சுக்கணும். அதுக்கப்புறம் ரெக்டாங்கிள், ஸ்கொயர், ட்ரையாங்கிள் இந்த 3 ஷேப்ஸோடைய ப்ராப்பர்ட்டிஸ் வந்து நம்மளுக்கு தெரிஞ்சிருக்கணும். சரி, ஓகே. இப்போ பெரிமீட்டர்னால் என்னங்கிறத நம்ம தெரிஞ்சுப்போம். பெரிமீட்டர்னால் என்னென்னா, பெரிமீட்டர் இஸ் த மெஷர் அரௌண்ட் எ க்ளோஸ்டு ஷேப். க்ளோஸ்டு ஷேப்புங்கிறப்ப எல்லா சைடுமே வந்து க்ளோஸ் ஆகிருக்கணும். அப்படி க்ளோஸ் ஆகி இருந்துச்சுன்னா அது ஒன் ஆஃப் தி க்ளோஸ்டு ஷேப். அப்படி நம்ம எடுத்துருக்கக்கூடிய ரெக்டாங்கிள், ஸ்கொயர், ட்ரையாங்கிள் 3மே வந்து ஒன் ஆஃப் தி க்ளோஸ்டு ஷேப். எங்கேயுமே ஓப்பனாக இருக்காது, 3மே க்ளோஸ்டு ஷேப் தான். இந்த க்ளோஸ்டு ஷேப்போடைய பார்டர்ஸ், அதாவது நம்ம பார்த்தோம்னா இது ஒரு பார்டர், இது பார்டர்னுட்டு மொத்தமாக 4 சைடுமே க்ளோஸாக இருக்குது. அந்த பார்டர், அதாவது அது அரௌண்ட் பண்ணி, அந்த ஷேப்பை அரௌண்ட் பண்ணி இருக்கக்கூடிய மெஷர்ஸை வந்து ஆட் பண்ணுறது தான் வந்து பெரிமீட்டருங்கிறத சொல்லியிருக்காங்க. இப்போ வந்து மொத்தம் 3 ஷேப்ஸ் வந்து கன்சிடர் பண்ணியிருக்கோம்: ரெக்டாங்கிள், ஸ்கொயர், ட்ரையாங்கிள். இது 3ஓடைய இம்பார்ட்டன்ட் ப்ராப்பர்ட்டிஸ் வந்து பார்ப்போம். ஃபஸ்ட்டு ரெக்டாங்கிளோட ப்ராப்பர்ட்டி என்னென்னு பார்த்தோம்னா ஆப்போசிட் சைட்ஸ் ஆர் ஈக்குவல். அதாவது ஆப்போசிட்டில் இருக்கக்கூடிய சைட்ஸ் வந்து ஈக்குவலாக இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. இப்போ நான் இந்த சைடோட லென்த் வந்து 7 சென்டிமீட்டர் எடுத்தேன்னா இந்த சைடோட லென்த், அதாவது ஆப்போசிட்டில் இருக்கக்கூடிய இந்த சைடோட லென்த்தும் 7 சென்டிமீட்டராக தான் இருக்கும். ஏன்னா ரெக்டாங்கிளோட ப்ராப்பர்ட்டி ஆப்போசிட் சைட்ஸ் ஆர் ஈக்குவல். அடுத்தது வந்து பார்த்தோம்னா இப்போ இந்த இதோட லென்த் வந்து ஒரு 21 சென்டிமீட்டர்னு நான் கன்சிடர் பண்ணுறேன். அப்படின்னா இதுக்கு ஆப்போசிட்டில் இருக்கக்கூடிய லென்த் வந்து 21 சென்டிமீட்டராக தான் இருக்கும். ஏன்னா ஆப்போசிட் சைட்ஸ் ஆர் ஈக்குவல். அதான் ரெக்டாங்கிளோடைய இம்பார்ட்டன்ட் ப்ராப்பர்ட்டிஸ். அடுத்தது ஸ்கொயருக்கு வந்து இப்போ இந்த ரெக்டாங்கிளோட பெரிமீட்டர் என்னன்னு சொல்லணும் பார்த்தீங்கன்னா, ரெக்டாங்கிளோட பெரிமீட்டருங்கிறப்ப இந்த 7, 21, 7, 21 இந்த 4யுமே ஆட் பண்ணோம்னா பெரிமீட்டர் கிடச்சிடும். ஏன்னா அந்த பார்டரோட லென்த், அதாவது ஒரு க்ளோஸ்டு ஷேப்போட பார்டரோட லென்த்தை வந்து நம்ம ஆட் பண்ணோம்னா நம்மளுக்கு பெரிமீட்டர் ஈஸியாக கிடச்சிடும். அடுத்தது ஸ்கொயரோட ப்ராப்பர்ட்டி பார்ப்போம். ஸ்கொயர் வந்து பார்த்தீங்கன்னா ஆல் சைட்ஸ் ஆர் ஈக்குவல். இப்போ எனக்கு இந்த சைடு வந்து 4 சென்டிமீட்டர்னால் இந்த ஸ்கொயரோட எல்லா சைடுமே வந்து எனக்கு 4 சென்டிமீட்டராக தான் இருக்கும். 4 சென்டிமீட்டர், 4 சென்டிமீட்டர், 4 சென்டிமீட்டர். இப்போ இதோட பெரிமீட்டர் கண்டுபிடிக்கணும்னா இந்த 4யுமே வந்து 4 டைம்ஸ் வந்து ஆட் பண்ணணும். அப்படின்னா 4 + 4 வந்து 8, 8 + 4 வந்து 12, 12 + 4 வந்து 16. இப்படி தான் வந்து ஒரு ஸ்கொயரோட பெரிமீட்டர் வந்து கண்டுபிடிக்கணும். அதுவே ஒரு ட்ரையாங்கிளோட ப்ராப்பர்ட்டி பார்த்தோம்னா ட்ரையாங்கிளுக்கு மொத்தம் 3 சைட்ஸ் வந்து இருக்கும். இது ஒரு சைடு,
இது ஒரு சைடு, இது ஒரு சைடு, 3 சைடையுமே ஆட் பண்ணோம்னா நம்மளுக்கு பெரிமீட்டர் ஈஸியாக கிடச்சிடும். இப்போ நம்ம பெரிமீட்டரை வந்து நம்ம இப்படி நார்மலாக ஆட் பண்ணால் ஓகேவான்னு கேட்டிங்கன்னா ஆட் பண்ணலாம். ஆனால் சில சமயம் வந்து நம்மளுக்கு ஃபார்முலாஸ் வந்து தேவைப்படும். இப்போ அந்த பெரிமீட்டரோட ஃபார்முலாஸ் வந்து பார்ப்போம். நம்ம இந்த சாப்டரில் பார்க்கக்கூடிய ஷேப்ஸ் வந்து மொத்தம் 3 தான், ரெக்டாங்கிள், ஸ்கொயர் அண்டு ட்ரையாங்கிள். இந்த 3 ஷேப்ஸுக்கு மட்டும் ஃபார்முலாஸ் இப்போ பார்ப்போம். இப்போ ஒரு பெரிமீட்டர் ஆஃப் அ ரெக்டாங்கிளோட ஃபார்முலா எப்படி இருக்கோ அதை எப்படி ஐடென்டிஃபை பண்ணுறதுங்கிறத பார்ப்போம். இப்போ நான் ஒரு ரெக்டாங்கிள் வந்து கன்ஸ்ட்ரக்ட் பண்ணியிருக்கேன். அந்த ரெக்டாங்கிளோட லென்த் வந்து இந்த சைடில் இருக்கிறது லென்த்தாக இருக்கும், இந்த சைடில் இருக்கிறது எனக்கு பிரெத்தாக இருக்கும். அப்படின்னா இந்த சைடில் இருக்கிற லென்த்துனா இந்த சைடுக்கு ஆப்போசிட்டில் இருக்கிற இதுவும் லென்த்தாக தான் இருக்கும். இப்போ இது பிரெத்தாக இருந்துச்சுன்னா இந்த சைடோடைய பிரெத்துக்கு ஆப்போசிட்டுக்காக இருக்கிறதும் எனக்கு பிரெத்தாக தான் இருக்கும். இப்போ பெரிமீட்டர் ஆஃப் அ ரெக்டாங்கிள் கண்டுபிடிக்கிறதுக்கு ஃபார்முலா என்னன்னு பார்த்தீங்கன்னா 2 இன்ட்டு லென்த் ப்ளஸ் பிரெத்துங்கிறது ஃபார்முலா. இந்த இடத்துல லென்த்தையும் பிரெத்தையும் நான் ஷார்ட் ஃபார்மாக எல்பின்னுட்டு கன்சிடர் பண்ணிக்கிறேன். அப்படின்னா பெரிமீட்டரோட ஃபார்முலா என்ன, அதாவது ரெக்டாங்கிளுக்கு மட்டும்தான் ரெக்டாங்கிளோட பெரிமீட்டர் ஃபார்முலா என்னென்னா 2 இன்ட்டு எல் ப்ளஸ் பி யூனிட்ஸ். இங்கே யூனிட்ஸுங்கிறது எதை டினோட் பண்ணுதுன்னா இங்கே இருக்கக்கூடிய சென்டிமீட்டர், மீட்டர், கிலோமீட்டர், மில்லிமீட்டர் இதை மாதிரி யூனிட்ஸை தான் வந்து இங்கே ஃபார்முலாலையும் யூனிட்ஸ்னுட்டு டினோட் பண்ணியிருக்காங்க. இப்போ இந்த பெரிமீட்டர் ஆஃப் ரெக்டாங்கிளை பேஸ் பண்ணி 2 சாம்பிள் ப்ராப்ளம்ஸ் வந்து பார்ப்போம். நாம் கன்சிடர் பண்ணியிருக்கிற ஃபஸ்ட்டு சாம்பிள் ப்ராப்ளம் வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒரு ரெக்டாங்கிள், அந்த ரெக்டாங்கிளோட லென்த் எவ்வளோ கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா 12 சென்டிமீட்டர், அந்த ரெக்டாங்கிளோட பிரெத் வந்து எனக்கு 10 சென்டிமீட்டர் வந்து கொடுத்துருக்காங்க. அடுத்தது அந்த ரெக்டாங்கிளோட பெரிமீட்டர் என்னங்கிறத கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. அப்படின்னா லென்த் வந்து பார்த்தீங்கன்னா 12 சென்டிமீட்டர், பிரெத் வந்து பார்த்தீங்கன்னா 10 சென்டிமீட்டர், அது எல்பின்னுட்டு நான் கன்சிடர் பண்ணி என்ன கண்டுபிடிக்கணும்னா பெரிமீட்டர் கண்டுபிடிக்கணும். அப்படி பார்த்தோம்னா பெரிமீட்டரோட நான் ஃபார்முலா எழுதிக்கிறேன். பெரிமீட்டர் இஸ் ஈக்குவல் டு 2 இன்ட்டு எல் ப்ளஸ் பி. இந்த பெரிமீட்டரோட ஃபார்முலா ரெக்டாங்கிளுக்கு மட்டும்தான், கன்ஃபியூஸ் பண்ணிக்காங்க. அப்படின்னா 2 இன்ட்டு லென்த் வந்து பார்த்தீங்கன்னா 12, பிரெத் வந்து பார்த்தீங்கன்னா 10. அப்படின்னா 2 இன்ட்டு ரெண்டையுமே ஆட் பண்ணனா 22. அப்படின்னா 2வையும் 22வையும் மல்டிப்ளை பண்ணனா 44 சென்டிமீட்டர். யூனிட் வந்து எழுதணும், கண்டிப்பாக யூனிட் வந்து எழுதணும். அப்படி பார்த்தோம்னா இதோட யூனிட் வந்து ரெண்டுமே சென்டிமீட்டரில் கொடுத்ததுனால பெரிமீட்டரோட வேல்யூ 44 சென்டிமீட்டர். அடுத்தது செகண்ட் சாம்பிள் ப்ராப்ளம் பார்ப்போம். செகண்ட் ப்ராப்ளம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ரெக்டாங்குலர் பிளாக் போர்டு வந்து இருக்குது. நம்ம கிளாஸ் ரூம்ஸில் வந்து பார்த்திங்கன்னா ஸ்கூல் டைம்ஸ்லேயோ இல்லை காலேஜ் டைம்ஸ்லேயோ நம்ம பார்த்துருக்கிற பிளாக் போர்ட்ஸ் எல்லாமே வந்து நம்மளுக்கு ரெக்டாங்குலர் ஷேப்பில் தான் இருந்திருக்கும். அதே மாதிரி ஒரு ரெக்டாங்குலர் பிளாக் போர்டு வந்து இருக்குது. அந்த பிளாக் போர்டோட லென்த்து என்னங்கிறது நம்மளுக்கு தெரியாது. அந்த லென்த்தை தான் என்னங்கிறத கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. ஆனால் நம்மளுக்கு பிரெத் வந்து 1 மீட்டர் கொடுத்துருக்காங்க, அதோட பெரிமீட்டர் 6 மீட்டருங்கிறத நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. இதை யூஸ் பண்ணி நம்மளை லென்த் எவ்வளோ கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. ஃபஸ்ட்டு கிவன் எழுதிக்கல, லென்த் வந்து எனக்கு தெரியாது. பிரெத் வந்து பார்த்தீங்கன்னா 1 மீட்டர், பெரிமீட்டர் வந்து எனக்கு எவ்வளோ கொடுத்துருக்காங்கன்னா 6 மீட்டர் வந்து கொடுத்துருக்காங்க. இப்போ நான் பெரிமீட்டரோட ஃபார்முலா ஃபஸ்ட்டு எழுதிக்கிறேன். பெரிமீட்டர் இஸ் ஈக்குவல் டு 2 இன்ட்டு லென்த் இன்ட்டு லென்த் ப்ளஸ் பிரெத்து. 2 இன்ட்டு லென்த்து ப்ளஸ் பிரெத்து, இதான் வந்து நம்மளுக்கு பெரிமீட்டரோட ஃபார்முலா. இப்போ நம்ம ஃபார்முலா எழுதி முடிச்சாச்சு. இப்போ இதோட வேல்யூஸ் நம்ம கிவனில் எழுதியிருக்கிறத சப்ஸ்டியூட் பண்ணுறேன். பெரிமீட்டரோட வேல்யூ வந்து 6. அப்படின்னா 6 பெரிமீட்டருக்கு பதிலாக 6 வந்து எழுதிக்கிறேன். அடுத்தது வந்து 2 இன்ட்டு லென்த்தோட வேல்யூ வந்து எனக்கு தெரியாது, நான் எல்லுன்னே வச்சுக்கிறேன். பிரெத் வந்து எனக்கு 1 கொடுத்துருக்காங்க. இப்போ 2வும் இந்த ப்ராக்கெட்டில் இருக்கிறது எனக்கு மல்டிப்ளிகேஷனில் இருக்குது, அதை இங்கே ட்ரான்ஸ்ஃபர் பண்ணால் டிவிஷன் ஆகும். அப்படின்னா எனக்கு L + 1 இஸ் ஈக்குவல் டு 6/2. அப்படின்னா இதை கேன்சல் பண்ண 2 1s are, இது 2 3s are. அப்படின்னா எனக்கு L + 1 இஸ் ஈக்குவல் டு 3. இப்போ இந்த +1 இங்கே ட்ரான்ஸ்ஃபர் பண்ணால் -1 ஆகும். அப்படின்னா L இஸ் ஈக்குவல் டு 3 - 1. அப்படின்னா L இஸ் ஈக்குவல் டு 3 - 1ஓட வேல்யூ 2 கிடச்சிருக்கும். இங்கே யூனிட் வந்து பார்த்தீங்கன்னா மீட்ரு. அப்படின்னா லென்த்தோட வேல்யூ என்னென்னு பார்த்தீங்கன்னா 2 மீட்டருங்கிறது எனக்கு கிடச்சிருக்கு. இதோட உங்களுக்கு ஈஸியாக பெரிமீட்டர் ஆஃப் அ ரெக்டாங்கிள் கான்செப்ட் வந்து புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். அடுத்தது பெரிமீட்டர் ஆஃப் அ ஸ்கொயர் வந்து பார்ப்போம். சரி, இப்போ பெரிமீட்டர் ஆஃப் அ ஸ்கொயரோட ஃபார்முலா வந்து பார்ப்போம். பெரிமீட்டர் ஆஃப் அ ஸ்கொயரோட ஃபார்முலா என்னென்னு பார்த்தீங்கன்னா 4 இன்ட்டு சைடு. இங்கே சைடுங்கிறது எதை ரெப்ரசன்ட் பண்ணுதுன்னா ஸ்கொயரோட ஒவ்வொரு சைட்ஸையுமே வந்து ரெஃபர் பண்ணுது. இங்கே ஸ்கொயருக்கு வந்து பார்த்திங்கன்னா ஆல் சைட்ஸ் ஆர் ஈக்குவலுங்கிற ஒரு ப்ராப்பர்ட்டி வந்து பார்த்துருந்தோம். அப்படின்னா எல்லா சைடுமே ஒரே வேல்யூ தான் இருக்க போகுது. அப்போனா இதோட ஃபார்முலாவை ஷார்ட் ஃபார்மாக என்ன சொல்லலாம்னா 4 is யூனிட்ஸ்னுட்டு சொல்லலாம். இங்கே எஸ்ங்கிறது சைடை வந்து டினோட் பண்ணுது.
இப்போ இதை பேஸ் பண்ணி 2 சாம்பிள் ப்ராப்ளம்ஸ் வந்து பார்ப்போம். அதில் ஃபஸ்ட்டு ப்ராப்ளம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ஸ்கொயர் இருக்குது. அந்த ஸ்கொயரோட சைடு வந்து என்ன கொடுத்துருக்காங்கன்னா 5 சென்டிமீட்டர் வந்து கொடுத்துருக்காங்க. அப்படின்னா அந்த ஸ்கொயரோட பெரிமீட்டர் என்னங்கிறத நம்மளை கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. ஃபஸ்ட்டு வந்து நான் பெரிமீட்டரோட ஃபார்முலா எழுதிக்கிறேன். பெரிமீட்டர் இஸ் ஈக்குவல் டு 4 into s. அப்படின்னா 4 into சைடு வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா 5 வந்து கொடுத்துருக்காங்க. அப்படின்னா 4 5s are 20. யூனிட் வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா சென்டிமீட்டர். இவ்வளோ தாங்க பெரிமீட்டர் கண்டுபிடிக்கிறது. இந்த இது வந்து ஏரியா அண்ட் வால்யூம்ங்கிற கான்செப்ட் வந்து ரொம்ப ரொம்ப ஈஸியான கான்செப்ட். இதில் ஃபார்முலாஸ் மட்டும் நம்ம ஞாபகம் வச்சுருந்தா போதும். டிஎன்பிஎஸ்சிலேருந்து இதை பேஸ் பண்ணி கொஸ்டின்ஸ் வந்து கேட்டாங்கன்னா ரொம்ப ரொம்ப ஈஸியாகவே நம்ம சால்வ் பண்ணிட்டு போயிட்டே இருக்கலாம். அடுத்தது இதை பேஸ் பண்ணி இன்னொரு சாம்பிள் ப்ராப்ளம் வந்து பார்ப்போம். செகண்ட் ப்ராப்ளமில் கொஷின் என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு போஸ்டல் ஸ்டாம்ப் வந்து இருக்குது. போஸ்டல் ஸ்டாம்ப்னு பார்த்தீங்கன்னா போஸ்ட் ஆஃபீஸில் நம்ம கொடுக்கக்கூடிய ஒவ்வொரு லெட்டருக்கு மேலேயுமே வந்து ஸ்டாம்ப் வந்து வந்துருப்பாங்க. அதுதான் போஸ்டல் ஸ்டாம்ப்னு சொல்லியிருக்காங்க. அது எப்போவுமே பார்க்க ஸ்கொயர் ஷேப்பில் தான் வந்துருக்கும். அந்த ஸ்கொயர் ஷேப்பில் இருக்கக்கூடிய போஸ்டல் ஸ்டாம்போடைய சைடு வந்து என்னன்னு கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. ஆனால் அதோட பெரிமீட்டர் அவங்களே கொடுத்துட்டாங்க. பெரிமீட்டரோட வேல்யூ 8 சென்டிமீட்டர். நம்ம என்ன கண்டுபிடிக்கணும்னா சைடு எவ்வளோங்கிறத கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. இப்போ நான் பெரிமீட்டர் ஆஃப் அ ஸ்கொயரோட ஃபார்முலா எழுதிக்கிறேன். பெரிமீட்டர் இஸ் ஈக்குவல் டு 4 into எஸ்ங்கிறது ஃபார்முலா. அப்படின்னா 4 into சைடு வந்து எனக்கு என்னன்னு தெரியாது, அதை நான் எஸ்ன்னே வச்சுக்கிறேன். பெரிமீட்டரோட வேல்யூ 8ன்னு கொடுத்துருக்காங்க. அதை நான் இங்கே சப்ஸ்டியூட் பண்ணிக்கிறேன். இப்போ இந்த 4ம் எஸ்ஸும் எனக்கு மல்டிப்ளிகேஷனில் இருக்குது. அதை ஈக்குவல் டுக்கு முன்னாடி இந்த 4ஐ ட்ரான்ஸ்ஃபர் பண்ணால் எனக்கு டிவிஷன் ஆகிடும். அப்படின்னா எஸ் இஸ் ஈக்குவல் டு 8/4. இதை கேன்சல் பண்ணால் 4 1s are, இது 4 2s are. அப்படின்னா எனக்கு சைடோட வேல்யூ என்னவாக இருக்குன்னு பார்த்தீங்கன்னா 2 சென்டிமீட்டர் அப்படிங்கிறத நம்ம கண்டுபிடிச்சாச்சு. இதோட நம்மளுக்கு ஈஸியாக பெரிமீட்டர் ஆஃப் அ ஸ்கொயருங்கிற கான்செப்டையும் உங்களுக்கு ஈஸியாக நான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன்னுட்டு எனக்கு தோணுது. உங்களுக்கு புரியலனாலும் ஏதாச்சும் டவுட்ஸ் இருந்தாலும் நீங்கள் வந்து கமெண்ட் செக்ஷனில் போய் கமெண்ட்ஸில் கேளுங்க. நான் ஈஸியாக உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். நீங்கள் கொடுக்கக்கூடிய ஒவ்வொரு கமெண்ட்டுக்கும் நான் ரெஸ்பாண்டும் பண்ணுறேன். அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ பெரிமீட்டர் ஆஃப் அ ரெக்டாங்கிளும் ஸ்கொயரும் கம்ப்ளீட் பண்ணியாச்சு. அடுத்து ட்ரையாங்கிள் வந்து பார்ப்போம். சரி, இப்போ வந்து பெரிமீட்டர் ஆஃப் அ ட்ரையாங்கிளோட கான்செப்டை பேஸ் பண்ணி இருக்கக்கூடிய ஃபார்முலா வந்து பார்ப்போம். பெரிமீட்டர் ஆஃப் அ ட்ரையாங்கிள் வந்து பார்த்தீங்கன்னா அதோட ஃபார்முலா a + b + c யூனிட்ஸ். இந்த இடத்துல ABC வந்து எதை டினோட் பண்ணுதுன்னு பார்த்தீங்கன்னா ஒரு ட்ரையாங்கிளோடைய சைட்ஸை வந்து டினோட் பண்ணுது. அப்படின்னா இந்த ட்ரையாங்கிளோட இந்த சைடை வந்து A, இந்த சைடு வந்து B, இந்த சைடு வந்து Cன்னு டினோட் பண்ணுறோம். அந்த லென்த் எல்லாத்தையுமே ஆட் பண்ணால் எனக்கு பெரிமீட்டர் ஆஃப் அ ட்ரையாங்கிளோட வேல்யூ வந்து கிடச்சிரும்னு சொல்கிறாங்க. இது ஒன் ஆஃப் தி ட்ரையாங்கிளில் வந்து மொத்தம் 3 டைப்ஸ் வந்து இருக்குங்க. அதை லென்த்தை பேஸ் பண்ணி ஃபஸ்ட்டு டைப் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்கேல் அண்ட் ட்ரையாங்கிள். அதாவது 3 சைட்ஸுமே வந்து எனக்கு டிஃப்ரெண்ட்டாக இருக்கிறது ஸ்கேல் அண்ட் ட்ரையாங்கிள். அதுவே வந்து ஈக்குவலேட்ரல் ட்ரையாங்கிள்னு ஒன்று இருக்குது. ஈக்குவலேட்ரல் ட்ரையாங்கிள்னால் என்னென்னு பார்த்தீங்கன்னா 3 சைட்ஸுமே ஈக்குவலாக இருக்குது. அதாவது இந்த சைட்ஸை வந்து நான் ஏன்னு எடுத்தேன்னா 3 சைடுமே வந்து எனக்கு ஏவாக தான் இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் நான் இந்த சைடு நான் 4 சென்டிமீட்டர் கன்சிடர் பண்ணால் 3 சைடுமே எனக்கு 4 சென்டிமீட்டராக தான் இருக்கும். அதுதான் வந்து நம்ம ஈக்குவலேட்ரல் ட்ரையாங்கிள்னு சொல்லுவோம். அதாவது ஈக்குவல் அப்படிங்கிற வார்த்தையிலே தெரியுது 3 சைடுமே ஈக்குவல் அப்படின்னு அர்த்தம். இது செகண்ட் டைப் ஆஃப் ட்ரையாங்கிள். அதுவே தேர்டு டைப் ஆஃப் ட்ரையாங்கிள் வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா ஐசோசெலஸ் ட்ரையாங்கிள். ஐசோசெலஸ் ட்ரையாங்கிள்னால் என்னென்னு பார்த்தீங்கன்னா 2 சைடு வந்து ஈக்குவலாக இருக்கும், ஒரு சைடு வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. அதாவது இந்த சைடு எனக்கு ஈக்குவலாக இருந்துச்சுன்னா இன்னொரு சைடு டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். அப்படி இருந்துச்சுன்னா அது ஐசோசெலஸ் ட்ரையாங்கிள். இப்போ ட்ரையாங்கிளோட டைப்ஸ் வந்து பார்த்துருப்போம். அதோடைய பெரிமீட்டரோட ஃபார்முலாஸும் வந்து பார்த்துருப்போம். இப்போ இதை பேஸ் பண்ணி நான் ஒரு சம் இல்லை 2 சாம்பிள் ப்ராப்ளம்ஸ் வந்து உங்களுக்கு செஞ்சு காமிக்கிறேன். இதில் ஃபஸ்ட்டு சாம்பிள் ப்ராப்ளமாக நான் என்ன கொடுத்துருக்கேன்னு பார்த்தீங்கன்னா ஃபைண்ட் தி பெரிமீட்டர் ஆஃப் அ ட்ரையாங்கிள் whose sides are 3 cm, 4 cm and 5 cm. ஒரு ட்ரையாங்கிளோடைய பெரிமீட்டர் வந்து என்னன்னு கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. அதுக்கு சைட்ஸ் வந்து என்ன கொடுத்துருக்காங்கன்னா மொத்தம் ட்ரையாங்கிளுக்கு 3 சைட்ஸ் வந்து இருக்கும். அந்த 3 சைட்ஸுமே கொடுத்துருக்காங்க 3 cm, 4 cm, 5 cm. இப்போ இது பார்க்க 3மே டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. 3மே டிஃப்ரெண்ட்டாக இருக்குன்னா எந்த டைப்பில் வந்து சேரும்னா ஸ்கேல் அண்ட் ட்ரையாங்கிள்ங்கிற இந்த டைப்பில் வந்து நம்மளுக்கு சேரும். அப்படின்னா நான் பெரிமீட்டர் ஆஃப் அ ட்ரையாங்கிள் ஃபார்முலா வந்து எழுதிக்கிறேன். பெரிமீட்டர் is equal to a plus b plus c. அப்படின்னா நான் இங்கே ஏவா 3 சென்டிமீட்டர் கன்சிடர் பண்ணிக்கிறேன், பியா 4 சென்டிமீட்டர் கன்சிடர் பண்ணிக்கிறேன், சியா 5 சென்டிமீட்டர் வந்து கன்சிடர் பண்ணிக்கிறேன். இப்போ இது 3மே ஆட் பண்ணுறேன். நான் 3 + 4 + 5 ஆட் பண்ணனா எனக்கு 12 சென்டிமீட்டர் வந்து கிடச்சிருக்கு. இதுதான் ஒரு பெரிமீட்டர் ஆஃப் அ ட்ரையாங்கிளை எப்படி கண்டுபிடிக்கிறதுங்கிறதுக்கு ஒரு சாம்பிள் ப்ராப்ளம். இதை பேஸ் பண்ணி இன்னொரு சாம்பிள் ப்ராப்ளம் வந்து பார்ப்போம்.
செகண்ட் ப்ராப்ளமில் கொஷின் என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ஈக்குவலேட்ரல் ட்ரையாங்கிளோட சைட்ஸ் வந்து என்னன்னு கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. அதுக்கு பெரிமீட்டரோட வேல்யூ அவங்களே 129 கொடுத்துருக்காங்க. 129 சென்டிமீட்டருங்கிறத நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. ஈக்குவலேட்ரல் ட்ரையாங்கிளுக்கு முன்னாடி நான் ஃபஸ்ட்டு பெரிமீட்டர் ஆஃப் அ ட்ரையாங்கிளோட ஃபார்முலா எழுதிக்கிறேன். பெரிமீட்டர் இஸ் ஈக்குவல் டு A + B + C. அப்படி பார்த்தோம்னா பெரிமீட்டரோட வேல்யூ என்னென்னா 129. அதை நான் இங்கே சப்ஸ்டியூட் பண்ணிட்டேன். ஈக்குவலேட்ரல் ட்ரையாங்கிள்னு பார்த்தீங்கன்னா 3 சைட்ஸுமே ஈக்குவலாக இருக்கும். இப்போ நான் ஒரு சைடு நான் ஏன்னு கன்சிடர் பண்ணேன்னா 3 சைடுமே அது ஏவாக தான் இருக்கும். அப்படி பார்த்தோம்னா A + ஏன்னுட்டு எனக்கு இது சேஞ்ச் ஆகும் ஃபார்முலா. இப்போ இந்த இடத்துல A எல்லாத்தையுமே ஆட் பண்ணேன்னா எனக்கு 3A வந்து எனக்கு கிடைக்கும். அப்படின்னா 3A இஸ் ஈக்குவல் டு 129ன்னுட்டு எனக்கு கிடச்சிருக்கு. இப்போ 3யும் ஏவும் மல்டிப்ளிகேஷனில் இருக்குது. அதை நான் இங்கே ட்ரான்ஸ்லேட் பண்ணேன்னா டிவிஷன் ஆகும். அப்படின்னா A இஸ் ஈக்குவல் டு 129 டிவைடட் பை 3. இப்போ நான் இதை கேன்சல் அவுட் பண்ணுறேன். 3 1s are, இது 3 4s are, அடுத்து இது 3 3s are. அப்படின்னா A இஸ் ஈக்குவல் டு 43 வந்து கிடச்சிருக்கு. இது என்ன யூனிட்னு பார்த்தீங்கன்னா சென்டிமீட்டர். அப்படின்னா எனக்கு ஒவ்வொரு சைடுமே வந்து 43 சென்டிமீட்டர் இருக்குங்கிறத கண்டுபிடிச்சிருக்கோம். இதோட நம்ம என்னென்ன கான்செப்ட்ஸ் வந்து முடிச்சிருக்கோம்னு பார்த்தீங்கன்னா, இந்த சாப்டரோட பேரே வந்து என்ன கொடுத்துருக்கோம்னா பெரிமீட்டர் ஆஃப் அ ரெக்டாங்கிள் ஸ்கொயர் ட்ரையாங்கிள். 3 கான்செப்ட் தான் பார்க்கணும். பெரிமீட்டர்னா என்னென்னு பார்த்துட்டோம். அதுக்கப்புறம் பெரிமீட்டர் ஆஃப் அ ரெக்டாங்கிள், அதுக்கப்புறம் பெரிமீட்டர் ஆஃப் அ ஸ்கொயர் வந்து பார்த்தாச்சு. அடுத்து பெரிமீட்டர் ஆஃப் அ ட்ரையாங்கிளுமே பார்த்தாச்சு. இப்போ நான் உங்களுக்கு அதை பேஸ் பண்ணி இருக்கக்கூடிய சாம்பிள் ப்ராப்ளம்ஸுமே வந்து எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன். இப்போ நீங்கள் சால்வ் பண்ணி பார்க்குறதுக்கு நான் சில ப்ராக்டிஸ் ப்ராப்ளம்ஸ் வந்து கொடுக்குறேன். மொத்தம் 4 ப்ராக்டிஸ் ப்ராப்ளம். அது ஆன்சரோடையே வந்து நான் கொடுத்துட்றேன். அதை எப்படி சால்வ் பண்ணுறது மட்டும் நீங்கள் செஞ்சுட்டு ஆன்சர் கரெக்டாக வருதாங்கிறத வெரிஃபை பண்ணி பாருங்கள். இந்த ப்ராக்டிஸ் ப்ராப்ளம் வந்து இது சாப்டர் நம்பர் 1 பேஸ் பண்ணி இருக்கிறதுனால இது எக்ஸசைஸ் நம்பர் 1ன்னுட்டு மென்ஷன் பண்ணியிருக்கேன். இதில் மொத்தம் 3 சம்ஸ் இருக்குது. அதோட ஆன்சர்ஸுமே இருக்குது. இதை நீங்களாகவே செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்ததுக்கப்புறம் ஆன்சர் கரெக்டாக இருக்காங்கிறத வெரிஃபை பண்ணி பாருங்கள். இதை வந்து நீங்கள் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சுட்டு இந்த வீடியோ ஃபுல்லாக கம்ப்ளீட் ஆனதுக்கப்புறம் நீங்கள் செஞ்சு பார்த்தாலும் ஓகே. இல்லைனா பாஸ் பண்ணி வச்சுட்டு நீங்கள் செஞ்சு முடித்ததுக்கப்புறம் இந்த வீடியோவை பார்க்க நீங்கள் கண்டினியூ பண்ணிங்கனாலும் ஓகே. எதுனாலும் உங்கள் இஷ்டம் தான். இப்போ இதை நான் ஈஸியாக டிஸ்பிளே பண்ணுறேன். இதை நீங்கள் ஸ்க்ரீன்ஷாட் எடுக்கிறனாலும் எடுத்துக்கோங்க. இதுக்கப்புறம் நம்ம சாப்டர் நம்பர் 2 வந்து பார்ப்போம். இப்போ இந்த சாப்டர் நம்பர் 2ல் நம்ம என்னென்ன கான்செப்ட்ஸ் வந்து பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, ஏரியாங்கிற கான்செப்ட் வந்து பார்க்க போகிறோம். இந்த ஏரியா ஆஃப் எந்தெந்த ஷேப்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ரெக்டாங்கிள், ஸ்கொயர், அதுக்கப்புறம் ரைட் ஆங்கிள், ட்ரையாங்கிள், இந்த 3 ஏரியா வந்து எப்படி ஃபைண்ட் பண்ணுறதுங்கிறத பார்ப்போம். ஃபஸ்ட்டு ஏரியான்னா என்னன்னு தெரிஞ்சால் தான் அதோடைய ரெக்டாங்கிள், ஸ்கொயர், ரைட் ஆங்கிள், ட்ரையாங்கிளோடைய ஏரியா வந்து நம்மளுக்கு கண்டுபிடிக்க முடியும். ஃபஸ்ட்டு இப்போ ஏரியானா என்னென்னு பார்ப்போம். இப்போ ஏரியாவோட டெஃபினிஷன் வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஏரியா இஸ் a ஸ்பேஸ் ஆக்குபைடு பை தி க்ளோஸ்டு சர்ஃபேஸ். இப்போ இந்த ஸ்கொயர் நான் வந்து கன்சிடர் பண்ணியிருக்கேன். இங்கே ஸ்கொயருங்கிறது ஒரு க்ளோஸ்டு சர்ஃபேஸ் தான். இதில் வந்து இந்த ஸ்கொயர் எவ்வளோ ஸ்பேஸ் வந்து ஆக்குபை பண்ணியிருக்கோ அதை தான் ஏரியான்னு சொல்கிறாங்க. இது எவ்வளோ ஸ்பேஸ் ஆக்குபை பண்ணுறேங்கிறத நான் இங்கே ட்ரா பண்ணிக்கிறேன். இதுதான் வந்து ஸ்கொயர் ஆக்குபை பண்ணக்கூடிய ஸ்பேஸ். இந்த ஸ்பேஸை வந்து எவ்வளோ ஆக்குபை பண்ணியிருக்குங்கிறத மெஷர் பண்ணுறதுக்கு தான் வந்து ஏரியா யூஸ் பண்ணுறாங்க. இப்போ ஏரியானா என்னங்கிறது உங்களுக்கு ஈஸியாக புரிஞ்சிருக்கும். இப்போ வந்து ஒரு ரெக்டாங்கிள், அதுக்கப்புறம் ஸ்கொயர், அதுக்கப்புறம் ஒரு ரைட் ஆங்கிள், ட்ரையாங்கிளோடைய ஏரியா எப்படி கண்டுபிடிக்கணும், அதோடைய ஃபார்முலாஸ் வந்து என்னங்கிறத பார்ப்போம். இப்போ ஃபஸ்ட்டு ஏரியா ஆஃப் அ ரெக்டாங்கிள். ஏரியா ஆஃப் அ ரெக்டாங்கிளோட ஃபார்முலா என்னென்னு பார்த்தீங்கன்னா, லென்த் இன்ட்டு பிரெத் ஸ்கொயர் யூனிட்ஸ். வந்து நம்ம பெரிமீட்டர் வந்து பார்த்தீங்கன்னா அதோட ஃபார்முலா வந்து நம்ம பார்ப்போம். பெரிமீட்டரோட ஃபார்முலாவில் வெறும் யூனிட்ஸ் மட்டும்தான் நம்ம எழுதியிருப்போம். ஆனால் ஏரியாவோட ஃபார்முலாவில் வந்து ஸ்கொயர் யூனிட்ஸ்ன்னு எழுதணும். ஏன்னா பெரிமீட்டருங்கிறது நம்மளுக்கு சாதாரணமாக வந்து நம்ம பார்டர்ஸை வந்து ஆட் பண்ணுறதா வரும். ஆனால் இங்கே வந்து பார்த்திங்கன்னா லென்த் அண்ட் பிரெத், அதாவது 2 ப்ராடர்ஸை வந்து மல்டிப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும். அதனால தான் இங்கே ஸ்கொயர் யூனிட்ஸ்ன்னுட்டு மென்ஷன் பண்ணுறோம். இப்போ ஏரியா ஆஃப் ரெக்டாங்கிளோட ஃபார்முலா என்னென்னு பார்த்தீங்கன்னா, லென்த் இன்ட்டு பிரெத், அதாவது L இன்ட்டு B ஸ்கொயர் யூனிட்ஸுங்கிறது தான் ஃபார்முலா. இப்போ இதை பேஸ் பண்ணி பார்க்க நம்ம ஒரு சாம்பிள் ப்ராப்ளம் தான் வந்து நம்ம இந்த ஏரியா ஆஃப் ரெக்டாங்கிளை பேஸ் பண்ணி நம்ம பார்க்க போகிறோம். இப்போ சாம்பிள் ப்ராப்ளமில் கொஸ்டின் என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, ஏரியா ஆஃப் ரெக்டாங்கிள் வந்து கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. அதுக்கு அதோட லென்த் வந்து எவ்வளோ கொடுத்துருக்காங்கன்னா 12 சென்டிமீட்டர், அதோட பிரெத் வந்து 7 சென்டிமீட்டர்ன்னுட்டு கொஸ்டின்லேயே கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு நான் ஏரியா ஆஃப் ரெக்டாங்கிளோட ஃபார்முலா வந்து எழுதிக்கிறேன். L இன்ட்டு B. லென்த் வந்து எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 12 சென்டிமீட்டர் வந்து கொடுத்துருக்காங்க. பிரெத் எவ்வளோ கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா 7 சென்டிமீட்டர். அதை நான் இங்கே சப்ஸ்டியூட் பண்ணிக்கிறேன். அப்படின்னா 12 இன்ட்டு 7. இப்போ 12ஐயும் 7ஐயும் மல்டிப்ளை பண்ணுறாரு. 12 டேபிளில் ஈஸியாக தெரியும். 12 7s are 84.
அப்படின்னா 84 ஸ்கொயர் சென்டிமீட்டர்னு எழுதணும். சென்டிமீட்டர் ஸ்கொயர்னுட்டு எழுதலாம். எப்படினாலும் எழுதலாம். நான் இங்கே ஸ்கொயர் சென்டிமீட்டர்னு எழுதிக்கிறேன். வெறும் சென்டிமீட்டர் மட்டும் எழுதினோம்னா தப்பு. ஏன்னு பார்த்தீங்கன்னா இது ஏரியா. பெரிமீட்டரில் மட்டும்தான் வெறும் யூனிட்ஸ் எழுதுவோம். ஆனால் நம்ம இங்கே ஏரியாவில் ஸ்கொயர் யூனிட்ஸ் தான் எழுதணும். அதனால தான் இங்கே ஸ்கொயர் சென்டிமீட்டர்னுட்டு எழுதியிருக்கேன். இப்போ நம்ம ஏரியா ஆஃப் ரெக்டாங்கிள் கேட்டாங்கன்னா எப்படி கண்டுபிடிக்கிறதுங்கிறத பார்த்தாச்சு. இப்போ நம்ம ஏரியா ஆஃப் ஸ்கொயர் கேட்டாங்கன்னா எப்படி கண்டுபிடிக்கிறதுங்கிறத பார்ப்போம். சரி, ஓகே. ஏரியா ஆஃப் ஸ்கொயரோட ஃபார்முலா வந்து என்னென்னு பார்த்தோம்னா சைடு இன்ட்டு சைடு எஸ்கியூ யூனிட், அதாவது ஸ்கொயர் யூனிட்ஸ். இதுதான் வந்து ஏரியா ஆஃப் ஸ்கொயரோட ஃபார்முலா. அதாவது ரெண்டு சைடை வந்து மல்டிப்ளை பண்ணோம்னா நம்மளுக்கு ஏரியா ஆஃப் ஸ்கொயர் வந்து கிடச்சிரும் அப்படின்ட்டு சொல்லியிருக்காங்க. இதை ஷார்ட் ஃபார்மாக எஸ் இன்ட்டு எஸ் ஸ்கொயர் யூனிட்ஸ்னுட்டு எழுதியிருக்காங்க. இப்போ இதை பேஸ் பண்ணி ஒரு சாம்பிள் ப்ராப்ளம் வந்து பார்ப்போம். கொஷினில் என்ன கொடுத்துருக்காங்கன்னா ஃபைண்ட் தி ஏரியா ஆஃப் ஸ்கொயர் ஹூஸ் சைடு இஸ் 15 சென்டிமீட்டர்னுட்டு கொடுத்துருக்காங்க. இப்போ ஏரியா ஆஃப் ஸ்கொயரோட ஃபார்முலா வந்து எழுதிக்கிறேன். ஏரியா இஸ் ஈக்குவல் டு எஸ் இன்ட்டு எஸ்ங்கிறது தான் ஃபார்முலா. இப்போ இங்கே ஒரு சைடு வந்து எவ்வளோ சைடுனாலே மொத்தமே 4 சைடுமே ஈக்குவல் தான். அப்படின்னா சைடு எனக்கு எவ்வளோ கொடுத்துருக்காங்கன்னா 15 சென்டிமீட்டர். இப்போ அதை நான் சப்ஸ்டியூட் பண்ணுறேன். அப்படின்னா 15 இன்ட்டு 15 ரெண்டையுமே மல்டிப்ளை பண்ணனா 225 வந்து கிடைக்கும். இங்கே வந்து சென்டிமீட்டர் தான் யூனிட். ஆனால் ஏரியாவை பொறுத்த வரைக்கும் ஸ்கொயர் சென்டிமீட்டர்னுட்டு எழுதணும். இதுதான் வந்து நம்மளுக்கு ஏரியா ஆஃப் ஸ்கொயரோட வேல்யூ. இப்போ நம்ம ஏரியா ஆஃப் ரெக்டாங்கிள் எப்படி கண்டுபிடிக்கணும்னு பார்த்தாச்சு. ஏரியா ஆஃப் ஸ்கொயர் எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு பார்த்தாச்சு. அடுத்தது ஏரியா ஆஃப் ரைட் ஆங்கிள்டு ட்ரையாங்கிள் எப்படி கண்டுபிடிக்கணுங்கிறத பார்ப்போம். ஏரியா ஆஃப் ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள். சரி, ட்ரையாங்கிள்னா ஓகே, அது என்ன ரைட் ஆங்கிள்டு ட்ரையாங்கிள்னுட்டு நிறைய பேருக்கு வந்து டவுட் வந்திருக்கும். ட்ரையாங்கிள்லேயே வந்து அதோட ஆங்கிளில் வந்து 90 டிகிரி, அதாவது எல் ஷேப்பில் இருக்குன்னு வச்சுக்கலாம். இல்லைனா அதோட ஆங்கிள் 90 டிகிரியில் இருந்துச்சுன்னா அதான் வந்து ரைட் ஆங்கிள்டு ட்ரையாங்கிள்னுட்டு சொல்லியிருக்காங்க. இப்போ நாம் எடுத்திருக்க ரெஃபரன்ஸ் மெட்டீரியல் என்னென்னு பார்த்தீங்கன்னா 6th ஸ்டாண்டர்ட் புக்கு. 6th ஸ்டாண்டர்ட் புக்கில் இருக்க ரெஃபரன்ஸ் மெட்டீரியல் படி பார்த்தோம்னா ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் மட்டும்தான் கொடுத்துருக்காங்க. அதனால தான் ரைட் ஆங்கிள்டு ட்ரையாங்கிள் மட்டும் நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். அடுத்தது நான் அடுத்த வீடியோவில், அதாவது ஏரியா அண்டு வால்யூம் பார்ட் 2ல் வந்து எல்லா ட்ரையாங்கிளுமே நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணுவோம். இப்போ இந்த வீடியோவில் ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் மட்டும் பார்க்குறோம். அதோட ஆங்கிள் வந்து 90 டிகிரி இருந்துச்சுன்னா அது ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள். இப்போ இதோட ஃபார்முலா வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா 1/2 இன்ட்டு பேஸ் இன்ட்டு ஹைட்டு. இதை நம்ம ஷார்ட் ஃபார்மாக எப்படி சொல்லலாம்னா 1/2 இன்ட்டு பி இன்ட்டு ஹச் ஸ்கொயர் யூனிட்ஸ் அப்படின்ட்டு நம்ம ஃபார்முலா எழுதிக்கலாம். இப்போ பேஸ் அண்ட் ஹைட்டுனா என்னன்னுட்டு நிறைய பேர்ஸுக்கு வந்து டவுட் வந்திருக்கும். இந்த லென்த்தை தான் வந்து நம்ம பேஸுன்னுட்டு சொல்லுவோம். அடுத்து இந்த லென்த்தை தான் வந்து ஹைட்டுன்னுட்டு சொல்லுவோம். இப்போ இதை பேஸ் பண்ணி ஒரு ப்ராக்டிஸ் ப்ராப்ளம் வந்து பார்ப்போம். இப்போ இதை பேஸ் பண்ணி இருக்கக்கூடிய சாம்பிள் ப்ராப்ளத்துக்கு நான் என்ன கொஸ்டின் கொடுத்துருக்கேன்னு பார்த்தீங்கன்னா ஒரு ரைட் ஆங்கிள்டு ட்ரையாங்கிளோட ஏரியா என்னன்னு கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. அந்த ரைட் ஆங்கிள்டு ட்ரையாங்கிளோட பேஸ் வந்து 18 சென்டிமீட்டர் கொடுத்துருக்காங்க. அதோட ஹைட் வந்து எவ்வளோ கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா 12 சென்டிமீட்டர் வந்து கொடுத்துருக்காங்க. இதை யூஸ் பண்ணி நம்ம ஏரியா என்னங்கிறத கண்டுபிடிக்கணும். ஃபஸ்ட்டு ஏரியா ஆஃப் ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிளோட ஃபார்முலா எழுதிக்கிறேன். ஏரியா இஸ் ஈக்குவல் டு 1/2 இன்ட்டு பேஸ் இன்ட்டு ஹைட். இங்கே பேஸோட வேல்யூ, அதாவது பியோட வேல்யூ என்னென்னு பார்த்தீங்கன்னா 18 சென்டிமீட்டர். ஹைட்டோட வேல்யூ என்னென்னு பார்த்தீங்கன்னா 12 சென்டிமீட்டர் கொடுத்துருக்காங்க. அதை நான் இந்த ஃபார்முலாவில் சப்ஸ்டியூட் பண்ணுறேன். நான் 1/2 இன்ட்டு பேஸ் வந்து 18, ஹைட் வந்து 12. இப்போ நான் இதை 2 டேபிளில் எதனாலும் கேன்சல் பண்ணலாம். நான் இதை இப்போ கேன்சல் பண்ணுறேன். 2 1s இது 2 9s. மீதி என்ன இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா 12 இன்ட்டு 9. இப்போ 12ஐயும் 9ஐயும் மல்டிப்ளை பண்ணுறேன். மல்டிப்ளை பண்ணால் எனக்கு 108 வந்து கிடைக்கும். ஏரியாவை எப்போது ஸ்கொயர் யூனிட்ஸ் எழுதும். அப்படின்னா ஸ்கொயர் சென்டிமீட்டர். இதான் வந்து ஏரியா ஆஃப் ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் எப்படி கண்டுபிடிக்கிறதுங்கிறதுக்கான சாம்பிள் ப்ராப்ளம். இந்த சாப்டர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ரெக்டாங்கிள், ஸ்கொயர், ரைட் ஆங்கிள், ட்ரையாங்கிள் மூணோடைய ஏரியா எப்படி கண்டுபிடிக்கணுங்கிறது தான் இந்த சாப்டரோட மெயின் தீமே. அதை நம்ம ஏரியாங்கிற என்னன்னு பார்த்தோம். அடுத்து ஏரியா ஆஃப் ரெக்டாங்கிள், அதுக்கப்புறம் ஸ்கொயர், அதுக்கப்புறம் ரைட் ஆங்கிள், ட்ரையாங்கிள் எப்படி கண்டுபிடிக்கணுங்கிறத நம்ம சாம்பிள் ப்ராப்ளம் மூலமாகவும் பார்த்தாச்சு. அந்த கான்செப்ட் எக்ஸ்ப்ளனேஷன் மூலமாகவும் பார்த்தாச்சு. இப்போ இதை பேஸ் பண்ணி நீங்கள் செஞ்சு பார்க்குறதுக்கு நான் வந்து ப்ராக்டிஸ் ப்ராப்ளம்ஸ் வந்து கொடுக்குறேன். அந்த ப்ராக்டிஸ் ப்ராப்ளம் வந்து நான் எக்ஸசைஸ் நம்பர் 2ன்னுட்டு மென்ஷன் பண்ணிக்கிறேன். இப்போ இந்த எக்ஸசைஸ் நம்பர் 2ல் பார்த்தீங்கன்னா மொத்தம் 3 ப்ராப்ளம்ஸ் வந்து கொடுத்துருக்கோம். இந்த ஃபஸ்ட் அண்ட் தேர்ட் ப்ராப்ளம் உங்களுக்கு ஈஸியாக சால்வ் ஆயிடும். செகண்ட் ப்ராப்ளமோ ஒரே ஒரு இடத்துல மட்டும் உங்களுக்கு டவுட் வந்து ட்ரிகர் ஆகும்.
ஏன்னா இந்த இடத்துல வித்துங்கிற ஒரு புது கான்செப்ட் வந்து வந்திருக்கும். வித்துன்னா ஒன்றும் இல்லை, பிரெத்தோட இன்னொரு நேம் தான் வந்து வித்தோட இன்னொரு நேம் தான் வந்து பிரெத். அதனால் ஒரு பிரச்சனையும் இல்லை. பிரெத்துக்கு பதிலாக இந்த வித்தை வந்து நீங்கள் சப்ஸ்டியூட் பண்ணிடுங்க, அவ்வளோதாங்க. வேறு எந்த பிரச்சனையுமே இல்லை. இந்த 3 ப்ராப்ளமுமே ஈஸியாக வந்து நீங்கள் சால்வ் பண்ணிடலாம். கான்செப்டை பேஸ் பண்ணி தான் வந்துருக்கு. இப்போ இந்த 3 ப்ராப்ளமும் நீங்கள் வந்து வீடியோவை பாஸ் பண்ணி வச்சுட்டு நீங்கள் செய்கிறோன்னாலும் சரிங்க, இல்லைனா வந்து நீங்கள் வீடியோ ஃபுல்லாக நான் பார்த்து முடிச்சுக்கிறேன் அதுக்கப்புறம் நான் செய்ய போகிறேன்னாலும் இதை நீங்கள் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கோங்க. ஸ்க்ரீன்ஷாட் எடுக்கிற மாதிரி நான் காமிக்கிறேன். ஓகே, ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்க. இப்போ அடுத்ததாக சாப்டர் நம்பர் 3 வந்து பார்ப்போம். சாப்டர் நம்பர் 3 வந்து பார்த்தீங்கன்னா பெரிமீட்டர் அண்ட் ஏரியா ஆஃப் அ கம்பைன்டு ஷேப். அதாவது கம்பைன்டு ஷேப்புன்னு பார்த்தீங்கன்னா 2-3 ஷேப்ஸை வந்து கம்பைன் பண்ணி இருக்கிறது தான் கம்பைன்டு ஷேப்னுட்டு சொல்லுவோம். நம்ம இங்கே பார்த்த ஷேப்ஸ் வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா ஸ்கொயர், ரெக்டாங்கிள், அதுக்கப்புறம் ட்ரையாங்கிள். இந்த 3 ஷேப்ஸ் தான் வந்து கம்பைன் பண்ணால் எதை மாதிரி பெரிமீட்டர் அண்ட் ஏரியா வந்து கிடைக்குங்கிறத பார்க்க போகிறோம். இப்போ கம்பைன்டு ஷேப் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு ட்ரையாங்கிள் இருக்குது. இந்த ட்ரையாங்கிளோட ஒரு ஸ்கொயரை வந்து கம்பைன் பண்ணியிருக்கோம். அடுத்தது வந்து ஒரு ரெக்டாங்கிள் வந்து இருக்குது. அந்த ரெக்டாங்கிளோட ஒரு ட்ரையாங்கிள் வந்து நம்ம கம்பைன் பண்ணியிருக்கோம். இதை மாதிரி கம்பைன் பண்ணியிருக்கக்கூடிய ஷேப்ஸுக்கு எப்படி வந்து நம்ம பெரிமீட்டர் அண்ட் ஏரியா கண்டுபிடிக்க போகிறோங்கிறது தான் இந்த கான்செப்டில் வந்து பார்க்க போகிறோம். இது ஒரு சாம்பிள் ப்ராப்ளம் மூலமாகவே நான் வந்து உங்களுக்கு சின்னதாக எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். இதில் வந்து நான் சாம்பிள் ப்ராப்ளமாக சூஸ் பண்ணியிருக்கிறது ஒரு எல் ஷேப்டு ஃபிகர். இந்த எல் ஷேப்டு ஃபிகரோடைய பெரிமீட்டர் அண்ட் ஏரியா வந்து என்னன்னு கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. இப்போ இந்த எல் ஷேப்டு ஃபிகரில் 2 ஷேப்ஸ் வந்து கம்பைன் பண்ணியிருக்காங்க. 2 ஷேப்புமே வந்து ஒரு ரெக்டாங்கிள் தான். இந்த 2 ரெக்டாங்கிளோடைய சேர்த்து ஒரு கம்பைண்டாக ஒரு எல் ஷேப் வந்து கிடச்சிருக்கு. இந்த எல் ஷேப்போட பெரிமீட்டர் அண்டு ஏரியா வந்து என்னன்னு கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. ஃபஸ்ட்டு இங்கே 2 இது கம்பைனாக இருக்குது, எனக்கு எல் ஷேப்பாக இருக்குது. இப்போ அதை 2யுமே கம்பைனாக இல்லாமல் பிரிச்சிருக்க பார்டர் யூஸ் பண்ணி. அப்படி பார்த்தோம்னா இங்கே எனக்கு 28 சென்டிமீட்டர் வந்து கொடுத்துருக்காங்க. அதில் எந்த விதமான சேஞ்சுமே இல்லை இதோட லென்த்தில். இங்கேயும் எனக்கு 28 சென்டிமீட்டர், அதுலேயுமே எந்த விதமான சேஞ்சஸுமே இல்லை. இங்கே 7 சென்டிமீட்டர், அதுலேயுமே எனக்கு எந்த விதமான சேஞ்சஸுமே இல்லை. இப்போ இந்த இடத்துல எனக்கு 28 சென்டிமீட்டர் வந்து கொடுத்துருக்காங்க. ஓகே, ஆனால் இந்த இடத்துல நான் அதை செப்பரேட் பண்ணுறப்ப பார்த்தீங்கன்னா இந்த லென்த் வந்து எனக்கு இல்லாமல் போயிடுது. கொஞ்சம் நல்லா பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக தெரியும். இங்கே வந்து 28 சென்டிமீட்டர் கொடுத்துருக்காங்க. இது ஃபுல்லாமே சேர்த்து தான் 28 சென்டிமீட்டர். ஆனால் நம்ம இங்கே பார்டர் வந்து பிரிக்கிறப்ப இந்த போர்ஷன் வந்து எனக்கு இல்லாமல் போயிடுது. அப்படி பார்த்தா இந்த போர்ஷன் எவ்வளோ? 7 சென்டிமீட்டர். அப்படின்னா இந்த 28ல் நான் 7 மைனஸ் பண்ணணும். மைனஸ் பண்ணால் எனக்கு எவ்வளோ கிடைக்கும்? 21 சென்டிமீட்டர். ரெக்டாங்கிள் வந்து பார்த்தீங்கன்னா ஆப்போசிட் சைட்ஸ் ஆர் ஈக்குவலுங்கிறது தான் அதோட ப்ராப்பர்ட்டி. அப்படி பார்த்தா இங்கே ஆப்போசிட் சைடு வந்து 21 சென்டிமீட்டர்னால் இந்த ஆப்போசிட் சைடும் 21 சென்டிமீட்டராக தான் இருக்கும். இது வந்து 7 சென்டிமீட்டர்னுட்டு இதில் கொடுத்துருக்காங்க. இப்போ நான் இந்த ஒரு சிங்கிள் எல் ஷேப்டு ஃபிகரை நான் 2 ரெக்டாங்கிளாக பிரிச்சுருக்கேன். இப்போ இந்த ரெக்டாங்கிளை நான் ஏன்னு கன்சிடர் பண்ணிக்கிறேன், இந்த ரெக்டாங்கிளை நான் பீன்னு கன்சிடர் பண்ணிக்கிறேன். ஃபஸ்ட்டு பெரிமீட்டர்னால் என்னங்கிறது நம்ம கான்செப்ட் எக்ஸ்ப்ளனேஷன்லேயே சொல்லியிருந்தேன். பெரிமீட்டர்னால் பார்டர் லென்த் எல்லாத்தையுமே ஆட் பண்ணுறது தான். இங்கே கொடுத்துருக்க பார்டர் லென்த் எல்லாத்தையுமே நான் இப்போ ஆட் பண்ண போகிறேன். இப்போ இந்த பார்டர் லென்த் என்னென்ன இருக்குதுன்னு பார்த்தோம்னா 7, அடுத்தது 21, அடுத்தது இங்கே ஒரு 7 இருக்குது, அதுக்கப்புறம் 2 28 வந்து இருக்குது. இப்போ இது எல்லாத்தையுமே ஆட் பண்ண போகிறேன். ஆட் பண்ணால் ஃபஸ்ட்டு 2 7ஐயும் ஆட் பண்ணுறேன், ஆட் பண்ணால் 14. அடுத்து 2 21ஐயும் ஆட் பண்ணுறேன், ஆட் பண்ணால் 42. அடுத்து இந்த 2 28யுமே ஆட் பண்ணுறேன், ஆட் பண்ணால் 56 வந்து கிடச்சிருக்கு. இப்போ இது 3யுமே நான் ஆட் பண்ணுறேன். ஆட் பண்ணால் எனக்கு என்ன வேல்யூ கிடைக்கும் பார்த்தீங்கன்னா 112 சென்டிமீட்டர். யூனிட்ஸ் வந்து எழுதணும், யூனிட்ஸ் வந்து சென்டிமீட்டர். நம்ம இப்போ பெரிமீட்டர் வந்து ஈஸியாக கண்டுபிடிச்சாச்சு. ஆனால் ஏரியா பார்த்தோம்னா ஏரியா ரெண்டுக்குமே சேமாக வராது. அப்படின்னா ஏரியா வந்து கண்டுபிடிக்கணும்னா ஃபஸ்ட்டு ரெக்டாங்கிள் ஏக்கு வந்து தனியாக ஏரியா கண்டுபிடிக்கணும். அடுத்து ரெக்டாங்கிள் பிக்கு வந்து நான் தனியாக ஏரியா கண்டுபிடிக்கணும். அப்படின்னா ஏரியா ஆஃப் ரெக்டாங்கிள் ஏ. ரெக்டாங்கிள் ஏவோட ஏரியா கண்டுபிடிக்கணும்னா ரெக்டாங்கிள் ஏ வந்து பார்த்தோம்னா இது அதோட லென்த் எவ்வளோ கொடுத்துருக்காங்கன்னா 28 சென்டிமீட்டர், பிரெத் வந்து எனக்கு 7 சென்டிமீட்டர் கொடுத்துருக்காங்க. எல் வந்து 28 சென்டிமீட்டர், பி வந்து 7 சென்டிமீட்டர். ஏரியாவோட ஃபார்முலா வந்து என்னென்னு பார்த்தோம்னா எல் இன்ட்டு பி. அப்படின்னா 28 இன்ட்டு 7 ரெண்டையுமே மல்டிப்ளை பண்ணால் எனக்கு 196 ஸ்கொயர் சென்டிமீட்டர் கிடைக்கும். இது வந்து ஏரியா ஆஃப் ரெக்டாங்கிள் ஏ. அடுத்தது ஏரியா ஆஃப் ரெக்டாங்கிள் பி வந்து பார்க்கணும்.
ரெக்டாங்கிள் பியோட லென்த் வந்து பார்த்தோம்னா 21 சென்டிமீட்டர், பிரெத் வந்து பார்த்தோம்னா 7 சென்டிமீட்டர். அப்படின்னா ஏரியாவோட ஃபார்முலா வந்து என்னென்னு பார்த்தோம்னா L × B. அப்படின்னா லென்த் வந்து 21, பிரெத் வந்து 7, ரெண்டையுமே மல்டிப்ளை பண்ணால் 147 சென்டிமீட்டர் ஸ்கொயர் வந்து எனக்கு கிடச்சிருக்கு. இல்லைன்னா ஸ்கொயர் சென்டிமீட்டர்னு எழுதிக்கலாம். 147 ஸ்கொயர் சென்டிமீட்டர். இது வந்து எனக்கு ஏரியா ஆஃப் ரெக்டாங்கிள் ஏ, ஏரியா ஆஃப் ரெக்டாங்கிள் பி வந்து கிடச்சிருக்கு. எனக்கு டோட்டல் ஏரியா வந்து கிடைக்கணும்னா ரெண்டு ஏரியாவையும் நான் வந்து ஆட் பண்ணணும். அப்படின்னா 196ஐயும் 147ஐயும் ஆட் பண்ணுற 343 சென்டிமீட்டர் ஸ்கொயர் ஆர் 343 ஸ்கொயர் சென்டிமீட்டர் வந்து எனக்கு கிடச்சிருக்கு. இதான் வந்து நான் ஏரியா கண்டுபிடிக்கிற மெத்தட். பெரிமீட்டர் ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம், ஏரியா மட்டும் கொஞ்சம் ரெண்டையுமே கண்டுபிடிச்சி அதை ஆட் பண்ணுற மாதிரி இருக்கும். அப்படின்னா இந்த கம்பைன்டு எல் ஷேப்போடைய பெரிமீட்டர் பார்த்தோம்னா 112 சென்டிமீட்டர், அதோட ஏரியா வந்து பார்த்திங்கன்னா 343 ஸ்கொயர் சென்டிமீட்டருங்கிறத கண்டுபிடிச்சிருக்கோம். இப்படி தான் ஒரு கம்பைன்டு ஷேப்போட பெரிமீட்டர் அண்ட் ஏரியா வந்து கண்டுபிடிக்கணும். இப்போ நீங்கள் செஞ்சு பார்க்குறதுக்கு ஒரு ப்ராக்டிஸ் ப்ராப்ளம் வந்து தரேன். இது சாப்டர் நம்பர் 3யோட ப்ராக்டிஸ் ப்ராப்ளம்ங்கிறதுனால இதை எக்ஸசைஸ் நம்பர் 3ன்ட்டு மென்ஷன் பண்ணியிருக்கேன். இங்கே நான் கொடுத்துருக்கக்கூடிய கம்பைன்டு ஷேப் வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா என்னென்ன ஷேப் இன்வால்வ் ஆகிருக்குன்னா ஸ்கொயர் ஷேப்பும் அதுக்கப்புறம் 4 ட்ரையாங்கிள் வந்து இன்வால்வ் ஆகிருக்கு. அப்படின்னா ஒரு ஸ்கொயர் அதுக்கப்புறம் 4 ட்ரையாங்கிள் வந்து இன்வால்வ் ஆகிருக்குங்கிறப்ப அதோட பெரிமீட்டர் அண்ட் ஏரியா வந்து கண்டுபிடிக்கணும். இதோட ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு பெரிமீட்டரோட வேல்யூ வந்து என்னென்னா பெரிமீட்டர் இஸ் ஈக்குவல் டு 36 சென்டிமீட்டர். அதுவே ஏரியா வந்து பார்த்தீங்கன்னா 33 ஸ்கொயர் சென்டிமீட்டர். இதான் வந்து இதோட ஆன்சர்ஸாக இருக்குது. இதை எப்படி சால்வ் பண்ணுங்கிறத பார்த்துக்கோங்க. இதை வீடியோ வந்து பார்த்ததுக்கப்புறம் நீங்கள் சால்வ் பண்ணுனாலும் ஓகே, இல்லைனா நீங்கள் இதை பாஸ் பண்ணி வச்சுட்டு சால்வ் பண்ணலாம், இல்லைனா ஸ்க்ரீன்ஷாட் எடுக்கணுனாலும் எடுத்துக்கோங்க. ஓகே, இப்போ நம்ம வந்து இந்த கான்செப்டே ஃபுல்லாக முடிச்சாச்சு. அதாவது இந்த வீடியோவில் வந்து என்னென்ன கான்செப்ட் வந்து நான் பார்க்கணுன்னு சொல்லியிருந்தேன்னா ட்ரையாங்கிள், அதுக்கப்புறம் ஸ்கொயர், அதுக்கப்புறம் ரெக்டாங்கிள், இது மூணுமே வந்து பார்த்து முடிச்சாச்சு. அதோட பெரிமீட்டர் அண்ட் ஏரியா வந்து பார்த்து முடிச்சிட்டோம். அதுக்கப்புறம் அது கம்பைன்டு ஷேப்பாக இருந்தாலே எப்படி பெரிமீட்டர் அண்ட் ஏரியா கண்டுபிடிக்கிறோங்கிறதையும் பார்த்தாச்சு. இப்போ நான் கொடுத்த ப்ராக்டிஸ் ப்ராப்ளம் எல்லாத்தையுமே நீங்கள் சால்வ் பண்ணி பார்த்துருப்பீங்க. அதில் சில சம்ஸுக்கு வந்து ஆன்சர் வராமல் இருந்துச்சுன்னா இதை கண்டினியூ பண்ண ஆரம்பிங்க பார்க்குறதுக்கு, இல்லைனா கொஞ்சம் ஃபார்வர்ட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் டிஎன்பிஎஸ்சியோட ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் வந்து இருக்கும். இப்போ இந்த செக்ஷனில் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா இப்போ நான் கொடுத்துருக்கக்கூடிய ஒவ்வொரு ப்ராக்டிஸ் ப்ராப்ளம் மொத்தம் எக்ஸசைஸ் நம்பர் 1ல் 3 கொஷின், எக்ஸசைஸ் நம்பர் 2ல் 3 கொஷின், அடுத்தது எக்ஸசைஸ் நம்பர் 3ல் வந்து ஒரு கொஷின். அப்படி பார்த்தோம்னா மொத்தம் 7 கொஷின்ஸ் இருக்குது. அந்த 7 கொஷினுக்கு எப்படி ஆன்சர் வந்துச்சுங்கிறத நான் உங்களுக்கு சால்வ் பண்ணி காமிக்கிறேன். அதுக்கப்புறம் டிஎன்பிஎஸ்சியோட ப்ரீவியஸ் இயர் கொஷினில் இந்த கான்செப்டை பேஸ் பண்ணி என்னென்ன கொஷின்ஸ் வந்து கேட்டிருக்காங்க, அதை எப்படி சால்வ் பண்ணுங்கிறத பார்ப்போம். இப்போ நாம் எக்ஸசைஸ் நம்பர் 1ல் ஃபஸ்ட்டு ப்ராப்ளம் வந்து சால்வ் பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு ப்ராப்ளமில் கொஷின் என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்கொயர் பிளாட் வந்து இருக்குது. அந்த ஸ்கொயர் பிளாட்டோட சைடு வந்து என்ன கொடுத்துருக்காங்கன்னா 12 மீட்டர் வந்து கொடுத்துருக்காங்க. அந்த ஸ்கொயர் பிளாட்டை வந்து ஃபென்ஸ் பண்ண போகிறாங்க. ஃபென்ஸ் பண்ணுறதுனா என்னென்னா வேலி போட போகிறாங்கன்னு அர்த்தம். வேலி போடுறதுக்கு 1 மீட்டருக்கு வந்து 15 ருபீஸ் வந்து அவங்க பேசியிருக்காங்க. அப்போனா ஃபுல் பெரிமீட்டர், அதாவது ஃபுல் ஸ்கொயர் பிளாட்டுக்குமே வந்து அவங்க ஃபென்ஸ், அதாவது வேலி போடணும்னா எவ்வளோ ருபீஸ் வந்து அவங்களுக்கு ஆகும் அப்படிங்கிறத கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. இப்போ எனக்கு ஃபென்ஸுங்கிறப்ப அது வந்து ஒரு ஸ்கொயர் பிளாட்டோட ஓரத்தில் தான் வந்து போடுவாங்க. ஓரங்கிறப்ப அது பார்டர் வந்துச்சுனாலே பார்டரோடைய கேல்குலேட் பண்ணுறதுனா அது பெரிமீட்டரை தான் வந்து டினோட் பண்ணும். அப்படின்னா பெரிமீட்டர் இங்கே ஒரு ஸ்கொயர் பிளாட்டு அதோட பெரிமீட்டரை வந்து பார்த்தோம்னா ஃபார்முலா 4 × S. இங்கே சைடு வந்து என்ன கொடுத்துருக்காங்கன்னா 12 மீட்டர். அப்படின்னா 4 × 12 மல்டிப்ளை பண்ணால் 48. யூனிட் வந்து என்னென்னு பார்த்தோம்னா மீட்டர். இதில் 1 மீட்டர் வந்து ஃபென்ஸ் பண்ணுறதுக்கு மொத்தம் 15 ருபீஸ் வந்து ஆகுது. அதுவே வந்து 48 மீட்டரை வந்து ஃபென்ஸ் பண்ணணும்னா எவ்வளோ ஆகும் கண்டுபிடிக்கிறதுக்கு 48ஐயும் 15ஐயும் மல்டிப்ளை பண்ணிக்கிறேன். மல்டிப்ளை பண்ணால் எனக்கு 720 வந்து கிடைக்குது. அப்போனா அந்த ஸ்கொயர் பிளாட்டை ஃபென்ஸ், அதாவது வேலி அமைக்கிறதுக்கு எவ்வளோ ருபீஸ் வந்து ஆகுதுன்னு பார்த்தோம்னா 720 ருபீஸ் ஆகுதுங்கிறத கண்டுபிடிச்சிருக்கோம். அடுத்தது செகண்ட் ப்ராப்ளம். செகண்ட் கொஷின் என்ன கொடுத்துருக்காங்கன்னா ஒரு ஸ்கொயர் பிளாட் வந்து இருக்குது. அந்த ஸ்கொயர் பிளாட்டோட பெரிமீட்டர் 40 மீட்டர்னுட்டு அவங்களே கொடுத்துட்டாங்க. நம்மளை என்ன கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்கன்னா அந்த ஸ்கொயர் பிளாட்டோடைய சைடோடைய லென்த் எவ்வளோங்கிறத கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. ஃபஸ்ட்டு நான் பெரிமீட்டரோட ஃபார்முலா எழுதிக்கிறேன். இது ஒரு ஸ்கொயர் பிளாட்டுங்கிறப்ப பெரிமீட்டரோட ஃபார்முலா என்னென்னு பார்த்தீங்கன்னா 4 × S. பெரிமீட்டரோட வேல்யூ எவ்வளோ கொடுத்துருக்காங்கன்னா 40.
ஈக்குவல் டு எனக்கு சைடோட வேல்யூ தான் தெரியாது. அப்படின்னா 40 இஸ் ஈக்குவல் டு 4s எழுதிக்கிறேன். அப்படின்னா எனக்கு 4 s மல்டிப்ளிகேஷனில் இருக்குது. அதை நான் இங்கே ட்ரான்ஸ்லேட் பண்ணால் டிவிஷன் ஆகும். அப்படின்னா s இஸ் ஈக்குவல் டு 40 டிவைடட் பை 4. இதை கேன்சல் பண்ணனா எனக்கு 4 கேன்சல். அப்படின்னா 1 எனக்கு 10 வந்து கிடைக்கும். அப்படின்னா சைடோட லென்த் வந்து எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 10 மீட்டருங்கிறத கண்டுபிடிச்சிருக்கோம். அடுத்தது தேர்டு ப்ராப்ளமில் கொஷின் என்ன கொடுத்துருக்காங்கன்னா, ஒரு ஸ்கேல் அண்ட் ட்ரையாங்கிள் இருக்குது. அந்த ஸ்கேல் அண்ட் ட்ரையாங்கிளோட பெரிமீட்டர் வந்து என்ன கொடுத்துருக்காங்கன்னா 40 சென்டிமீட்டர். அந்த ஸ்கேல் அண்ட் ட்ரையாங்கிளோட 2 சைடு வந்து கொடுத்துருக்காங்க. 13 சென்டிமீட்டர் 15 சென்டிமீட்டர் அவங்களுக்கு கொடுத்துட்டாங்க. தேர்டு சைடு வந்து என்னன்னு கேட்டிருக்காங்க. ஸ்கேல் அண்ட் ட்ரையாங்கிள்ங்கிறப்ப ட்ரையாங்கிளுக்கு மொத்தம் 3 சைட்ஸ் இருக்கும். அந்த ஸ்கேல் அண்ட் ட்ரையாங்கிளை பொறுத்த வரைக்கும் 3 சைட்ஸுமே டிஃப்ரெண்ட் லென்த்தில் வந்து இருக்கும். அப்படி டிஃப்ரெண்ட் லென்த்தில் இருந்துச்சுன்னா அதை ஸ்கேல் அண்ட் ட்ரையாங்கிள்னு சொல்லுவோம். 3 சைடுமே சேமாக இருந்துச்சுன்னா அதை வந்து ஈக்குவலேட்டர் ட்ரையாங்கிள்னு சொல்லுவோம். அதுவே 3 சைடோட லென்த்தில் 2 சைடோட லென்த் வந்து சேமாக இருந்து ஒரு சைடோட லென்த் டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சுன்னா அதை வந்து ஐசோசெலஸ் ட்ரையாங்கிள்னு சொல்லுவோம். இப்போ இங்கே கொடுத்துருக்கிறது ஸ்கேல் அண்ட் ட்ரையாங்கிள். ஃபஸ்ட்டு பெரிமீட்டர் ஆஃப் அ ட்ரையாங்கிளோட ஃபார்முலா எழுதிக்கிறேன். பெரிமீட்டர் இஸ் ஈக்குவல் டு 40 சென்டிமீட்டர். அதில் பெரிமீட்டரோட ஃபார்முலா ஃபஸ்ட்டு எழுதிக்கிறேன். பெரிமீட்டர் இஸ் ஈக்குவல் டு a + b + cங்கிறது ஃபார்முலா. அதில் பெரிமீட்டரோட வேல்யூ 40. அப்படின்னா பெரிமீட்டருக்கு பதிலாக 40 சப்ஸ்டியூட் பண்ணிக்கிறேன். ஈக்குவல் டு ஒரு சைடோட வேல்யூ 13. அப்படின்னா 13 ப்ளஸ் இன்னொரு சைடோட வேல்யூ 15. அடுத்தது தேர்டு சைடு எனக்கு என்னன்னு தெரியாது, அதை தான் கண்டுபிடிக்கணும். அதை அப்படியே சின்னு வச்சுக்கிறேன். அப்படின்னா 40 இஸ் ஈக்குவல் டு இது ரெண்டையுமே ஆட் பண்ணேன்னா 28 ப்ளஸ் சி. இப்போ எனக்கு சி தான் வேணும். அப்படின்னா இந்த ப்ளஸ் 28 இங்கே ட்ரான்ஸ்லேட் பண்ணால் -28 ஆகும். அப்படின்னா சி இஸ் ஈக்குவல் டு 40 - 28. அப்படின்னா சி இஸ் ஈக்குவல் டு ரெண்டையுமே மைனஸ் பண்ணனா 12 கிடைக்கும். இதோட யூனிட் சென்டிமீட்டர். அப்படின்னா தேர்டு சைடோட லென்த் வந்து எவ்வளோன்னு பார்த்தோம்னா 12 சென்டிமீட்டருங்கிறத கண்டுபிடிச்சிருக்கோம். இதோட ஃபஸ்ட்டு எக்ஸசைஸோட ப்ராப்ளமை எப்படி ஆன்சர் வந்துச்சுங்கிறத வெரிஃபை பண்ணி காமிச்சிட்டேன். அடுத்தது எக்ஸசைஸ் நம்பர் 2. செகண்ட் எக்ஸசைஸில் ஃபஸ்ட்டு ப்ராப்ளம் என்ன கொடுத்துருக்காங்கன்னா, ஒரு ரைட் ஆங்கிள்டு ட்ரையாங்கிளோட ஏரியா என்னன்னு கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. அதோட பேஸ் அண்ட் ஹைட் வந்து கொடுத்துருக்காங்க. பேஸோட வேல்யூ 8 ஃபீட், அதுக்கப்புறம் ஹைட்டோட வேல்யூ 10 ஃபீட் வந்து கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு நான் கிவன் வந்து எழுதிக்கிறேன். பேஸ் எவ்வளோ கொடுத்துருக்காங்கன்னா 8 ஃபீட். அடுத்தது ஹைட் வந்து எவ்வளோ கொடுத்துருக்காங்கன்னா 10 ஃபீட் வந்து கொடுத்துருக்காங்க. இப்போ ஏரியா ஆஃப் அ ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிளோட ஃபார்முலா எழுதிக்கிறேன். ஏரியா இஸ் ஈக்குவல் டு 1/2 இன்ட்டு பி இன்ட்டு ஹச். இங்கே பிங்கிறது பேஸ், ஹச்சுங்கிறது வந்து ஹைட். அப்படின்னா 1/2 இன்ட்டு பேஸ் வந்து சப்ஸ்டியூட் பண்ணிக்கிறேன் 8, ஹைட்டையும் சப்ஸ்டியூட் பண்ணிக்கிறேன் 10. இப்போ நான் இதை கேன்சல் பண்ணலாம். அப்படின்னா இது 2 1s ஆர், இது 2 5s ஆர். அப்படின்னா 8 × 5 மட்டும் இருக்கும். 8 × 5 வந்து என்னென்னு பார்த்தோம்னா 40. இங்கே வந்து பார்த்தோம்னா நம்மளுக்கு ஃபீட்டுங்கிறது தான் நம்மளுக்கு யூனிட். ஆனால் ஏரியாவை பொறுத்த வரைக்கும் ஸ்கொயர் யூனிட்ஸ்ன்னு எழுதுனா அப்படின்னா ஸ்கொயர் ஃபீட். இதான் வந்து எனக்கு ஃபைனல் ஆன்சர். அடுத்தது செகண்ட் சம். செகண்ட் ப்ராப்ளமில் கொஷின் என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ரெக்டாங்குலர் ஷேப்டு ஃபோட்டோ வந்து இருக்குது. அந்த ஃபோட்டோவோடைய ஏரியா என்ன கொடுத்துருக்காங்கன்னா 820 ஸ்கொயர் சென்டிமீட்டர் கொடுத்துருக்காங்க. அந்த ரெக்டாங்குலர் ஷேப்டு ஃபோட்டோவோட வித் வந்து கொடுத்துருக்காங்க 20 சென்டிமீட்டர். வித்துங்கிறது வேறு ஒன்றும் இல்லை, பிரெத்தை தான் வந்து இங்கே வித்துன்னுட்டு மென்ஷன் பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் அந்த ரெக்டாங்குலர் ஷேப்டு ஃபோட்டோவோட லென்த் என்னங்கிறத நம்மளை கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. ஃபஸ்ட்டு ஏரியா வந்து என்ன கொடுத்துருக்காங்கன்னா 820 ஸ்கொயர் சென்டிமீட்டர். பிரெத் வந்து எனக்கு எவ்வளோ கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா 20 சென்டிமீட்டர். இப்போ நம்மளை என்ன கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்கன்னா லென்த் வந்து கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. ஃபஸ்ட்டு ரெக்டாங்கிளோட ஏரியா ஃபார்முலா எழுதிக்கிறேன். L × B. ஏரியாவோட வேல்யூ 820 கொடுத்துருக்காங்க. ஈக்குவல் டு லென்த் வந்து தெரியாது, எல்லுன்னே வச்சுக்கிறேன். பிரெத் வந்து என்ன கொடுத்துருக்காங்கன்னா 20 சென்டிமீட்டர். அதை நான் இங்கே சப்ஸ்டியூட் பண்ணிக்கிறேன். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா L and 20 ரெண்டுமே வந்து எனக்கு எப்படி இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா மல்டிப்ளிகேஷனில் இருக்குது. மல்டிப்ளிகேஷனில் இருக்கிறத நான் இங்கே ட்ரான்ஸ்லேட் பண்ணால் டிவிஷன் ஆகும். அப்படின்னா L is equal to 820 டிவைடட் பை 20ன்னுட்டு எனக்கு கிடைக்கும். அப்படின்னா எனக்கு 0 0 கேன்சல். மீதி வந்து எனக்கு 82 டிவைடட் பை 2 மட்டும் இருக்கும். இது 2 1s ஆர், இது 2 4s ஆர், இது 2 1s ஆர். அப்படின்னா எனக்கு லென்த் வந்து எவ்வளோ கிடச்சிருக்குன்னு பார்த்தீங்கன்னா 41 சென்டிமீட்டர் அப்படிங்க எனக்கு கிடச்சிருக்கு லென்த். அடுத்தது தேர்டு ப்ராப்ளமில் கொஷின் என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ஸ்கொயர் வந்து இருக்குது. அந்த ஸ்கொயரோட ஏரியா என்னன்னு கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. அந்த ஸ்கொயரோட சைடு வந்து பார்த்தீங்கன்னா 8 சென்டிமீட்டர். ஏரியா ஆஃப் ஸ்கொயர் ஃபார்முலா வந்து எழுதிக்கிறேன். சைடு இன்ட்டு சைடுங்கிறது தான் எனக்கு ஃபார்முலா. அப்படின்னா ஒரு சைடு வந்து பார்த்தீங்கன்னா 8 சென்டிமீட்டர். அப்படின்னா 8 ×
8. அப்படின்னா 8 × 8 வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா 64. இங்கே வந்து எனக்கு ஏரியா கேட்டிருக்காங்க. நான் ஸ்கொயர் யூனிட்ஸில் இருக்குதுன்னா நான் ஸ்கொயர் சென்டிமீட்டருங்கிறது தான் எனக்கு ஆன்சர். இதோட எனக்கு எக்ஸசைஸ் நம்பர் 2 ப்ராக்டிஸ் ப்ராப்ளமே வந்து நான் எப்படி சால்வ் பண்ணுங்கிறத உங்களுக்கு சால்வ் பண்ணி காமிச்சிட்டேன். அடுத்தது வந்து எக்ஸசைஸ் நம்பர் 3. எக்ஸசைஸ் நம்பர் 3ல் ஃபஸ்ட்டு ப்ராப்ளம் என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா பெரிமீட்டர் அண்ட் ஏரியா ஃபார் தி ஃபாலோயிங் கம்பைன்டு ஷேப். அதாவது கொடுத்துருக்க ஃபாலோயிங் கம்பைன்டு ஷேப்புக்கு பெரிமீட்டர் அண்ட் ஏரியா வந்து என்னன்னு கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. இந்த ஷேப்பில் என்னென்ன கம்பைன்டு ஷேப்பில் என்னென்ன ஷேப்ஸ் வந்து இன்வால்வ் ஆகிருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஸ்கொயர் அண்டு ட்ரையாங்கிள் 2 ஷேப்ஸும் வந்து இன்வால்வ் ஆகிருக்கு. அதில் ஸ்கொயர் வந்து ஒரு ஷேப் தான் இன்வால்வ் ஆகிருக்கு. ஆனால் ட்ரையாங்கிள் மட்டும் எனக்கு 4 டைம்ஸ் வந்து எனக்கு இன்வால்வ் ஆகிருக்கு. இப்போ இந்த கம்பைன்டு ஷேப்போட பெரிமீட்டர் அண்ட் ஏரியா வந்து கண்டுபிடிக்கணும். பெரிமீட்டர்னுட்டு பார்த்தீங்கன்னாலே பெரிமீட்டரை பொறுத்த வரைக்கும் பார்டர் ஏரியாஸை வந்து ஆட் பண்ணுறது தான் வந்து பெரிமீட்டர். இங்கே எனக்கு பெரிமீட்டரில் பார்டர் ஏரியாவில் என்ன இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா எனக்கு ட்ரையாங்கிள் தான் வந்து இங்கே பார்டர் ஏரியாஸில் வந்து இருக்குது. அப்படின்னா ட்ரையாங்கிள்ஸோடைய டைமென்ஷன்ஸ்ன்னு எனக்கு ஆட் பண்ணால் போதும். அப்படின்னா இந்த 5, 4 வந்து நான் ஆட் பண்ணுறேன். அப்படின்னா 5, 4 இது இந்த ட்ரையாங்கிளுக்கு இருக்கிற 5, 4யும் ஆட் பண்ணிக்கிறேன். அடுத்தது இந்த ட்ரையாங்கிளுக்கு இருக்கக்கூடிய 5, 4யும் ஆட் பண்ணிக்கிறேன். அடுத்து இந்த ட்ரையாங்கிளுக்கு இருக்கக்கூடிய 5யும் 4யும் ஆட் பண்ணிக்கிறேன். இப்படி தான் வந்து ஒரு கம்பைன்டு ஷேப்போட பெரிமீட்டரை வந்து ஆட் பண்ணணும். அப்படின்னா 5 + 5 10, 10 + 5 வந்து 15, 15 + 5 வந்து 20. அடுத்து 4 + 4 வந்து 8, 8 + 4 வந்து 12, 12 + 4 வந்து 16. இப்போ இதை ஆட் பண்ணேன்னா எனக்கு 36 வந்து கிடச்சிருக்கு. பெரிமீட்டருங்கிறப்ப வெறும் யூனிட் மட்டும் எழுதணும். பெரிமீட்டரோட வேல்யூ எனக்கு 36 சென்டிமீட்டருங்கிறது எனக்கு கண்டுபிடிச்சிருக்கும். அடுத்தது செகண்ட் திங்க் என்ன கண்டுபிடிக்கணும்னு பார்த்தீங்கன்னா ஏரியா வந்து கண்டுபிடிக்கணும். இங்கே 2 ஷேப்ஸ் வந்து இன்வால்வ் ஆகிருக்கு, ஸ்கொயர் அண்டு ட்ரையாங்கிள். அப்படின்னா ஃபஸ்ட்டு ஏரியா ஆஃப் ஸ்கொயர் வந்து கண்டுபிடிச்சிக்கிறேன். ஸ்கொயரோட டைமென்ஷன்ஸ் அதாவது சைடு என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா 3 சென்டிமீட்டர். அப்படின்னா ஃபஸ்ட்டு ஏரியா ஆஃப் ஸ்கொயரோட ஃபார்முலா எழுதிக்கிறேன். ஃபார்முலா வந்து சைடு இன்ட்டு சைடு. இங்கே சைடோட வேல்யூ வந்து என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா 3 சென்டிமீட்டர். அதை நான் இங்கே சப்ஸ்டியூட் பண்ணிக்கிறேன். அப்படின்னா 3 × 3, 3 × 3யோட வேல்யூ 9 ஸ்கொயர் சென்டிமீட்டர். இது ஏரியா ஆஃப் ஸ்கொயர். அடுத்தது ஏரியா ஆஃப் ட்ரையாங்கிள் வந்து கண்டுபிடிக்கணும். ட்ரையாங்கிள் வந்து இங்கே ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் தான் இருக்குது. ஏன்னா இங்கே எனக்கு ஆங்கிள் 90 டிகிரி தான் இன்வால்வ் ஆகிருக்கு. அப்படின்னா ஏரியா ஆஃப் ரைட் ஆங்கிள்டு ட்ரையாங்கிளோட ஃபார்முலா யூஸ் பண்ணிக்கிறேன். ரைட் ஆங்கிள்டு ட்ரையாங்கிளோட ஃபார்முலா யூஸ் பண்ணுற ஃபார்முலா என்னென்னு பார்த்தீங்கன்னா 1/2 இன்ட்டு பேஸ் இன்ட்டு ஹைட். ஆனால் 1/2 இன்ட்டு இங்கே பேஸ் வந்து என்னென்னு பார்த்தோம்னா இங்கே ஒரு ட்ரையாங்கிள் இப்படி திருப்பி வச்சு காமிக்கிறேன். இங்கே வந்து பேஸ் வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா 3 சென்டிமீட்டர் தான் வந்து பேஸ். ஹைட் வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா 4 சென்டிமீட்டர். அதை நான் எடுத்துக்கிறேன். பேஸ் வந்து என்னென்னு பார்த்தோம்னா 3 சென்டிமீட்டர், ஹைட் வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா 4 சென்டிமீட்டர். அதை நான் இந்த ஃபார்முலாவில் சப்ஸ்டியூட் பண்ணுறேன். அப்படின்னா 3 × 4. அப்படின்னா இது 2 1s are, இது 2 2s are. அப்படின்னா 3 2s are 6 ஸ்கொயர் சென்டிமீட்டர் எனக்கு கிடச்சிருக்கும். இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு ட்ரையாங்கிளுக்கு தான். இதை மாதிரி எனக்கு 4 ட்ரையாங்கிள் இருக்குது. அப்படின்னா ஏரியா ஆஃப் 4 ட்ரையாங்கிள் வந்து என்னன்னு கண்டுபிடிக்கணும். அப்படின்னா ஒரு ட்ரையாங்கிளுக்கு 6ன்னா 4 ட்ரையாங்கிள் கண்டுபிடிக்கணும்னா 4 × 6, 4 × 6ஓட வேல்யூ 24 ஸ்கொயர் சென்டிமீட்டர். இப்போ எனக்கு டோட்டல் ஏரியா வந்து எனக்கு என்னென்னு வேணும். டோட்டல் ஏரியா வந்து வேணும்னா ஏரியா ஆஃப் ஸ்கொயரையும் ஏரியா ஆஃப் 4 ட்ரையாங்கிளையும் ஆட் பண்ணணும். அப்படின்னா எனக்கு 9 + 24 ஆட் பண்ணனா 33 ஸ்கொயர் சென்டிமீட்டர் வந்து கண்டுபிடிச்சிருக்கோம். அப்படின்னா எனக்கு பெரிமீட்டரோட வேல்யூ 36 சென்டிமீட்டர். அடுத்தது டோட்டல் ஏரியா வந்து 33 ஸ்கொயர் சென்டிமீட்டருங்கிறத கண்டுபிடிச்சிருக்கோம். இதோட நம்ம ப்ராக்டிஸ் ப்ராப்ளமில் கொடுத்த 3 எக்ஸசைஸோடைய ஆன்சர்ஸை வந்து நம்ம வெரிஃபை பண்ணியாச்சு. அடுத்தது டிஎன்பிஎஸ்சியோட ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸில் இந்த நம்ம அதாவது பெரிமீட்டர் அண்ட் ஏரியா ஆஃப் ஸ்கொயர், அதுக்கப்புறம் ரெக்டாங்கிள், அதுக்கப்புறம் ட்ரையாங்கிள், இந்த 3 ஷேப்ஸை மட்டும் இன்வால்வ் ஆகி டிஎன்பிஎஸ்சியில் கேட்ட கொஷின்ஸை சால்வ் பண்ணி பார்ப்போம். டிஎன்பிஎஸ்சியோட ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸில் வந்து இந்த ஏரியா, அதுக்கப்புறம் பெரிமீட்டர் ஆஃப் ரெக்டாங்கிள், ஸ்கொயர், அதுக்கப்புறம் வந்து ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள், அதுக்கப்புறம் வந்து கம்பைன்டு ஷேப்பில் இருந்து கேட்ட
கொஷின்ஸ் வந்து பார்க்கலாம். அதில் 4 கொஷின்ஸ் வந்து செலக்டிவாக செலக்ட் பண்ணியிருக்கோம். அதில் ஃபஸ்ட்டு கொஷின் வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ரெக்டாங்கிளோட லென்த் வந்து கொடுத்துருக்காங்க. அது ஒரு அல்ஜீப்ரிக் எக்ஸ்பிரஷனாக கொடுத்துருக்காங்க 3x + 2. அதோட பிரெத் வந்து 3x - 2. அப்போனா அதோட ஏரியா என்னன்னு கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. அதுக்கு முன்னாடி எக்ஸோட வேல்யூ 20ன்னுட்டு கொடுத்துட்டாங்க. இப்போ நான் வந்து லென்த்து வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா 3x + 2. இந்த இடத்துல எக்ஸோட வேல்யூ 20ன்னு கொடுத்துட்டாங்க. அப்படின்னா 3 × 20 + 2. எக்ஸுக்கு பதிலாக நான் 20 சப்ஸ்டியூட் பண்ணிட்டேன். அப்படின்னா 3 × 20 பார்த்தீங்கன்னா 60 + 2. 60யும் 2யும் ஆட் பண்ணனா எனக்கு 62 வந்து எனக்கு கிடச்சிருக்கும். அடுத்தது வந்து பிரெத்து வந்து பார்த்தீங்கன்னா 3x - 2 வந்து கொடுத்துருக்காங்க. அப்படின்னா 3 × எக்ஸுக்கு பதிலாக 20 - 2. 3 × 20 வந்து எனக்கு 60 - 2. 60யும் 2யும் மைனஸ் பண்ணனா எனக்கு 58 வந்து கிடச்சிருக்கு. இப்போ லென்த் அண்ட் பிரெத்தோட வேல்யூ வந்து நம்ம கண்டுபிடிச்சாச்சு. இப்போ நான் ஏரியா ஆஃப் ரெக்டாங்கிள் அந்த அதான் கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. ஏரியா ஆஃப் ரெக்டாங்கிள் ஃபார்முலா வந்து எழுதிக்கிறேன். ஃபார்முலா என்னென்னு பார்த்தீங்கன்னா L × B. லென்த் வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா 62, பிரெத் வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா 58. ரெண்டையுமே மல்டிப்ளை பண்ணால் எனக்கு என்ன வேல்யூ கிடச்சிருக்குன்னு பார்த்தீங்கன்னா 3596 வந்து கிடச்சிருக்கு. இது ஏரியாங்கிறனால ஸ்கொயர் யூனிட்ஸ் எழுதிக்கிறேன். கொஷினில் யூனிட்ஸ் கொடுத்துருக்காங்களான்னு பார்த்தீங்கன்னா யூனிட்ஸ் வந்து அதாவது சென்டிமீட்டரா மீட்டராக கொடுக்கல. அவங்க வெறும் யூனிட்ஸ் மட்டும்தான் கொடுத்துருக்காங்க. அதனால் நானும் ஸ்கொயர் யூனிட்ஸ்ன்னு மட்டுமே எழுதிக்கிறேன். இதான் வந்து ஃபஸ்ட்டு ப்ராப்ளத்தோட ஆன்சர். இதை நான் உங்களுக்கு சால்வ் பண்ணி காமிச்சிட்டேன். அடுத்தது செகண்ட் ப்ராப்ளம் பார்ப்போம். செகண்ட் கொஷின் என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ட்ரையாங்கிளோட பேஸ் வந்து அதோடைய ஹைட்டோட 4 டைம்ஸ் வந்து இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. இதை வந்து நான் கொஷினை வந்து ஆன்சரோட சால்வ் பண்ணிக்கிட்டே வரேன். பேஸ் வந்து பார்த்தீங்கன்னா B 4 டைம்ஸ் ஆஃப் இட்ஸ் ஹைட். அப்படின்னா பிக்கு பதிலாக நான் 4hன்னுட்டு நான் கன்சிடர் பண்ணிக்கிறேன். இப்போ ஹைட் வந்து என்னென்னா h தான். அதில் ஒரு பிரச்சனையும் இல்லை. அந்த ரைட் ஆங்கிள்டு ட்ரையாங்கிளோடைய ஏரியா 50 m² கொடுத்துருக்காங்க. அதோடைய பேஸோடைய லென்த் வந்து என்னங்கிறத கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. இப்போ ஏரியாவோட ஃபார்முலா எழுதிக்கிறேன். 1/2 × பேஸ் × ஹைட். ஏரியாவோட வேல்யூ பார்த்தீங்கன்னா 50 = 1/2 × பேஸுக்கு பதிலாக 4h சப்ஸ்டியூட் பண்ணலாம் h வந்து எனக்கு கிடச்சிருக்கு. அப்படின்னா இது 2 1s இது 2 2s. அப்படின்னா மீதி எனக்கு என்ன கிடச்சிருக்குன்னு பார்த்தீங்கன்னா 50 = 2h × h வந்து எனக்கு கிடச்சிருக்கு. அப்படின்னா இந்த 2வும் hம் மல்டிப்ளிகேஷனில் இருக்குது. அதை இங்கே ட்ரான்ஸ்லேட் பண்ணால் டிவிஷன் ஆகிடும். அப்படின்னா h × h is equal to 50 / 2. அப்படின்னா h × h is equal to இது 2 1s இது 2 25s. அப்படின்னா எனக்கு 25 கிடச்சிருக்கு. அப்படின்னா h × h வந்து எனக்கு 25 வந்து கிடச்சிருக்கு. இப்போ இந்த 25 ஸ்ப்ளிட் பண்ணணுன்னா எப்படி ஸ்ப்ளிட் பண்ணலாம்னா h × h is equal to 5 × 5ன்னுட்டு நான் ஸ்ப்ளிட் பண்ணலாம். அப்படின்னா ஒரு ஹச்சோட வேல்யூ எனக்கு 5 கிடச்சிருக்கு. அப்படின்னா ஹைட் is equal to 5 மீட்டர் அப்படின்னுட்டு எனக்கு கிடச்சிருக்கு. நம்மளுக்கான கொஷின் என்ன கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க, பேஸோட லென்த் வந்து கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. பேஸுக்கு வந்து நம்ம என்ன கன்சிடர் பண்ணோம், 4hன்னு கன்சிடர் பண்ணோம். அப்படின்னா b is equal to 4h. b is equal to 4 × ஹைட்டுக்கு பதிலாக 5. அப்படின்னா 4 5s 20. அப்படின்னா பேஸோட வேல்யூ என்னன்னு கண்டுபிடிச்சிருக்கோம்னா 20 மீட்டருங்கிறத கண்டுபிடிச்சிருக்கோம். இது செகண்ட் ப்ராப்ளத்தோட ஆன்சர். அடுத்தது தேர்டு ப்ராப்ளம். தேர்டு சம்மில் கொஷின் என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, லென்த் அண்ட் பிரெத்தோடைய, அதாவது ஒரு ரெக்டாங்கிளோடைய லென்த் அண்ட் பிரெத் இருக்குது, அதோடைய ரேஷியோ வந்து 4:7 கொடுத்துருக்காங்க. இந்த ரேஷியோவில் உங்களுக்கு ஏதாச்சும் டவுட்ஸ் இருந்துச்சுன்னா ஏற்கனவே ரேஷியோ அண்ட் ப்ரொபோர்ஷனுங்கிற டாபிக் வந்து நம்ம சேனலில் ஏற்கனவே அதோடைய கான்செப்ட் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கோம். அதை பேஸ் பண்ணி ப்ராக்டிஸ் ப்ராப்ளம், ப்ரீவியஸ் இயர் கொஷின், அதுக்கப்புறம் வந்து A8 சில கொஷின்ஸ் எல்லாமே வந்து நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கோம். இந்த ரேஷியோ அண்ட் ப்ரொபோர்ஷனை பேஸ் பண்ணி இந்த சம்மில் நான் ரேஷியோ அண்ட் ப்ரொபோர்ஷன் வந்து ரேஷியோ கொடுத்துருக்கனால அந்த கான்செப்டை யூஸ் பண்ண போகிறேன். அந்த கான்செப்டில் ஏதாச்சும் உங்களுக்கு டவுட் இருந்துச்சுன்னா அந்த வீடியோ நம்ம சேனலில் இருக்குது, போய் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இதில் 4:7ங்கிறது ஒரு ரெக்டாங்கிளோடைய லென்த் அண்ட் பிரெத்தோடைய ரேஷியோ. அப்போனா அந்த ரெக்டாங்கிளோடைய பிரெத்து 77 இருக்கிறப்ப அதோடைய லென்த் என்னவாக இருக்குங்கிறத கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. அப்படின்னா எனக்கு கொடுத்துருக்க ரேஷியோ 4:7. அதில் லென்த்து வந்து எனக்கு என்னன்னு தெரியாது, எனக்கு 77 இருக்கிறப்ப என்னன்னு கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. இப்போ எனக்கு 4:7 வந்து இருக்குது. இந்த ரேஷியோலேருந்து அதை நான் ஒவ்வொரு டேர்மாக நான் கன்சிடர் பண்ணேன்னா எனக்கு 4x is equal to
இதோட நான் 4 அதோ ஒரு வேரியபிளோட சேர்ந்து வரும். அது நான் ரேஷியோ அண்ட் ப்ரொபோர்ஷன்ங்கிற டாப்பிக்லேயே எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன். ஒரு ரேஷியோ வந்து இருக்குது. அந்த ரேஷியோவிலேருந்து சிங்கிள் டேர்ம், அதாவது இந்த 4ங்கிற ஒரு சிங்கிள் டேர்மை நான் வெளியில் தனியாக எடுக்கணும்னு நினச்சா அப்போ எனக்கு அதோட ஒரு வேரியபிளும் சேர்ந்து வரும். அந்த வேரியபிளை தான் நான் எக்ஸுன்னுட்டு கன்சிடர் பண்ணியிருக்கேன். அப்படின்னா 4x இஸ் ஈக்குவல் டு இங்கே லென்த்து, அதாவது ரேஷியோவுக்கு முன்னாடி இருக்கிற டேர்மையும் அதாவது இஸ்டுவுக்கு முன்னாடி இருக்கிற டேர்மையும் இஸ்டுவுக்கு முன்னாடி இருக்கிற டேர்மையும் கம்பேர் பண்ணுறேன். அடுத்தது 7x இஸ் ஈக்குவல் டு 77, அதாவது இஸ்டுவுக்கு பின்னாடி இருக்கிற டேர்மையும் இஸ்டுவுக்கு பின்னாடி இருக்கிற டேர்மையும் கம்பேர் பண்ணியிருக்கேன். அப்படின்னா இதை இப்போதைக்கு என்னால் எதுவும் பண்ண முடியாது. அப்படின்னா இதை நான் பார்க்குறேன். இப்போ 7x எனக்கு மல்டிப்ளிகேஷனில் இருக்குது. அப்படின்னா இந்த 7 இங்கே ட்ரான்ஸ்ஃபர் பண்ணால் டிவிஷன் ஆகும். அப்படின்னா x இஸ் ஈக்குவல் டு 77 டிவைட் பை 7. அப்படின்னா இது 7 1 சார், இது 7 11 சார். அப்படின்னா எக்ஸோட வேல்யூ 11 கிடச்சிருக்கு. இப்போ எக்ஸோட வேல்யூ 11ங்கிறத நான் இங்கே போய் சப்ஸ்டியூட் பண்ணுறேன். அப்படின்னா L இஸ் ஈக்குவல் டு 4x. அப்படின்னா 4 × 11, 4 × 11ங்கிறப்ப 44. அப்படின்னா லென்த்தோட வேல்யூ எனக்கு 44 சென்டிமீட்டர்னு கிடச்சிருக்கு. அப்போனா இந்த கொடுத்துருக்க ரேஷியோ வச்சு எனக்கு பிரெத்தோட வேல்யூ 77 இருக்கிறப்ப லென்த்தோட வேல்யூ 44 இருக்குங்கிறத கண்டுபிடிச்சாச்சு. இதோட நம்ம இந்த வீடியோ வந்து முடியுதான்னு கேட்டிங்கன்னா கிடையாது. டிஎன்பிஎஸ்சியோட ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸ் தான் வந்து எண்ட் ஆகுது. இதுக்கப்புறம் நம்ம A8 வந்து 2 ப்ராப்ளம்ஸ் வந்து கேட்போம் இந்த கான்செப்டை பேஸ் பண்ணி. இப்போ அதை பார்ப்போம். இதுக்கு நான் எந்த ஏஐ யூஸ் பண்ணுறேன்னு பார்த்தீங்கன்னா ChatGPTங்கிற ஏஐ யூஸ் பண்ணி தான் நான் வந்து கொஷின்ஸ் வந்து கேட்குறேன் A8. இதில் முதல்ல நான் என்ன கேட்குறேன்னு பார்த்தீங்கன்னா, ஹாய் ChatGPT, நான் வந்து டிஎன்பிஎஸ்சிக்கு வந்து ப்ரிப்பேர் பண்ணிகிட்டு இருக்கேன். நான் இப்போ என்ன கான்செப்ட் வந்து நான் முடிச்சிருக்கேன்னு பார்த்தேன்னா, பெரிமீட்டர் அண்ட் ஏரியா ஃபார் அ ரெக்டாங்கிள் ஸ்கொயர் ட்ரையாங்கிள்ங்கிற இந்த கான்செப்ட் வந்து நான் முடிச்சிருக்கேன். இதுக்கு நான் எந்த இதை வந்து ரெஃபரன்ஸ் மெட்டீரியலாக யூஸ் பண்ணேன்னா 6th ஸ்டாண்டர்ட் மேத்தமெட்டிக்ஸ் புக்கை வந்து நான் ரெஃபரன்ஸ் மெட்டீரியலாக யூஸ் பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறம் அந்த கான்செப்டை லேர்ன் பண்ணுறதையும் கம்ப்ளீட்டாக நான் முடித்தாச்சு. இப்போ எனக்கு 2 ப்ராப்ளம் வந்து டிஎன்பிஎஸ்சியை பேஸ் பண்ணி நான் சால்வ் பண்ணுறதுக்கு கொடுன்னுட்டு நான் ChatGPT வந்து கேட்குறேன். அதுவும் எனக்கு 2 கொஷின்ஸ் வந்து இப்போ கொடுக்கும். அந்த 2 கொஷின்ஸை வந்து நம்ம சால்வ் பண்ணி பார்ப்போம். ஃபஸ்ட்டு கொஷின்ஸ் வந்து என்ன கொடுத்துருக்குன்னு பார்த்தீங்கன்னா, ரெக்டாங்கிளை பேஸ் பண்ணி கொடுத்துருக்கு. அதுக்கப்புறம் செகண்ட் கொஷின் வந்து ஸ்கொயர் அண்ட் ட்ரையாங்கிளை வந்து பேஸ் பண்ணி நம்மளுக்கு கொடுத்துருக்கு. இப்போ இந்த 2 கொஷின்ஸுமே வந்து சால்வ் பண்ணி பார்ப்போம். ஏஐ கொடுத்த ஃபஸ்ட்டு கொஷின் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ரெக்டாங்குலர் ப்ளே கிரவுண்டு வந்து இருக்குது. அந்த ரெக்டாங்குலர் ப்ளே கிரவுண்டோட லென்த் வந்து எவ்வளோ கொடுத்துருக்குன்னா 18 மீட்டர், பிரெத் வந்து 12 மீட்டர் கொடுத்துருக்கு. இப்போ இதோட பெரிமீட்டர் அண்ட் ஏரியா வந்து கண்டுபிடிக்க சொல்லியிருக்கு. ஃபஸ்ட்டு இங்கே ரெக்டாங்குலர் ப்ளே கிரவுண்டுங்கிறப்ப அதோட பெரிமீட்டர் ஃபார்முலா வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா 2 × லென்த் ப்ளஸ் பிரெத்துங்கிறது தான் ஃபார்முலா. இங்கே லென்த் வந்து எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 18 சென்டிமீட்டர், அதுக்கப்புறம் பிரெத் வந்து பார்த்தீங்கன்னா 12 மீட்டர். அப்படின்னா 2 × 18 + 12, 18 + 12ங்கிறப்ப வேல்யூ 20 30. அப்படின்னா இப்போ 30யும் 2வையும் மல்டிப்ளை பண்ணோம்னா நம்மளுக்கு என்ன வேல்யூ கிடைக்கும் பார்த்தீங்கன்னா 60 மீட்டர் வந்து கிடச்சிருக்கு. இது பெரிமீட்டர். அடுத்தது ஏரியா கண்டுபிடிக்கணும். ஏரியாவோட ஃபார்முலா வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா லென்த் × பிரெத்து. இப்போ லென்த் × பிரெத்துங்கிறப்ப 18யும் 12ஐயும் மல்டிப்ளை பண்ணோம்னா 2 8 16, 36, 8 1 அப்படின்னா 6, 216 வந்து நம்மளுக்கு ஏரியாவாக கிடச்சிருக்கும். இங்கே ஸ்கொயர் யூனிட்ஸ்லாம் இல்லைன்னா அப்படின்னா ஸ்கொயர் மீட்டருங்கிறது தான் எனக்கு ஆன்சராக கிடச்சிருக்கும். இது ஃபஸ்ட்டு ப்ராப்ளத்தோட ஆன்சர். அடுத்தது செகண்ட் ப்ராப்ளம். ஏஐ கொடுத்த செகண்ட் ப்ராப்ளமில் மொத்தம் 2 சப்டிவிஷன்ஸ் வந்து இருக்குது. அதில் ஃபஸ்ட் சப்டிவிஷன் என்னென்னா, ஒரு ஸ்கொயர் பார்க் வந்து இருக்குது. அந்த ஸ்கொயர் பார்க்கோட சைடு வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா 15 மீட்டர் கொடுத்துருக்காங்க. அதோட பெரிமீட்டர் அண்ட் ஏரியா என்னன்னு கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. ஸ்கொயரோட பெரிமீட்டர் ஃபார்முலா வந்து எழுதிக்கிறேன். பெரிமீட்டர் ஃபார்முலா வந்து என்னென்னா 4 × S. அப்படின்னா 4 × சைடு, எஸ்ன்னா சைடு. அப்படின்னா சைடோட வேல்யூ என்ன கொடுத்துருக்காங்கன்னா 15. அப்படின்னா 15 4 வேல்யூ 60 கிடைக்கும். அப்படின்னா இதோட யூனிட் மீட்டர். அப்படின்னா பெரிமீட்டரோட வேல்யூ 60 மீட்டர். அடுத்து ஏரியா ஆஃப் எ ஸ்கொயர் பிளாக் வந்து என்னென்னு கண்டுபிடிக்கணும். அப்படின்னா ஏரியாவோட ஃபார்முலா என்னென்னு பார்த்தோம்னா சைடு × சைடு வந்து என்னென்னு பார்த்தோம்னா 15. அப்படின்னா 15 × 15 ரெண்டுமே மல்டிப்ளை பண்ணால் எனக்கு 225 வந்து கிடைக்கும். இதோட யூனிட் வந்து ஸ்கொயர் யூனிட்ஸில் எழுதுனா அப்படின்னா ஸ்கொயர் மீட்டர். இதான் வந்து ஃபஸ்ட் சப்டிவிஷனோட ஆன்சர். அடுத்தது செகண்ட் சப்டிவிஷன் கொஷின் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ட்ரையாங்கிள் இருக்குது. அந்த ட்ரையாங்கிளோட பேஸ் வந்து 10 சென்டிமீட்டர், ஹைட் வந்து 8 சென்டிமீட்டர். அதோட ஏரியா என்னன்னு கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. ஏரியாவோட ஃபார்முலா என்னென்னு பார்த்தீங்கன்னா 1/2 × பேஸ் × ஹைட். அப்படின்னா 1/2 × பேஸ் வந்து 10, ஹைட் வந்து எனக்கு 8. அப்படின்னா அதை கேன்சல் பண்ணனா 2 1 சார், இது 2 5 சார். அப்படின்னா 5 × 8 அதோட வேல்யூ 40 வந்து எனக்கு கிடச்சிருக்கும்.
ஏரியாங்கிறப்ப ஸ்கொயர் யூனிட்ஸ் அப்படின்னா ஸ்கொயர் சென்டிமீட்டர். இதான் வந்து எனக்கு ஏஐ கொடுத்த 2 கொஷின். அதை டேரெக்டாகவே உங்களுக்கு நான் சால்வ் பண்ணி காமிச்சிட்டேன். இப்போ இது வரைக்கும் இந்த வீடியோவில் என்ன பார்த்துருக்கோங்கிறத பார்ப்போம். ஃபஸ்ட்டு இந்த வீடியோவோட மொதல் சாப்டர் வந்து என்னன்னு பார்த்தோம்னா பெரிமீட்டர். 3 ஷேப்ஸுக்கு வந்து பார்த்தோம். பெரிமீட்டர் ஆஃப் ஸ்கொயர், ரெக்டாங்கிள், ஸ்கொயர், அதுக்கப்புறம் வந்து ட்ரையாங்கிள். இது 3உடைய பெரிமீட்டர் வந்து பார்த்தோம். அதோடைய ஃபார்முலாஸ் பார்த்தோம். அதை பேஸ் பண்ணி இருக்கக்கூடிய சாம்பிள் ப்ராப்ளம்ஸ் பார்த்தோம். அதோடைய எக்ஸசைஸ் ப்ராப்ளம் நீங்கள் சால்வ் பண்ணி பார்க்குறதுக்கு நான் கொடுத்தேன். அடுத்தது செகண்ட் சாப்டரில் வந்து என்ன பார்த்தோம்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஏரியா வந்து எப்படி கண்டுபிடிக்கணும், அதுக்கு 3 ஷேப்ஸ், ரெக்டாங்கிள், ஸ்கொயர், ரைட் ஆங்கிள், ட்ரையாங்கிள். இதோடைய ஏரியா எப்படி கண்டுபிடிக்கணும்னு பார்த்தா அதை பேஸ் பண்ணி இருக்கக்கூடிய சாம்பிள் ப்ராப்ளம்ஸை நான் சால்வ் பண்ணி காமிச்சேன். அதுக்கப்புறம் அதுக்கு பேஸ் பண்ணி நான் ப்ராக்டிஸ் ப்ராப்ளமும் நீங்கள் சால்வ் பண்ணுறதுக்கு நான் கொடுத்தேன். அதுக்கப்புறம் வந்து தேர்டு சாப்டரில் என்ன பண்ணோம்னா ஒரு கம்பைன்டு ஷேப், அதாவது ஒரு ட்ரையாங்கிளோ ஒரு ரெக்டாங்கிளும் சேர்ந்து, அதுவே ஒரு ட்ரையாங்கிளும் ஒரு ஸ்கொயரும் சேர்ந்து ஒரு கம்பைன்டு ஷேப்பாக இருக்கிறப்ப ஒரு பெரிமீட்டர் அண்ட் ஏரியா எப்படி கண்டுபிடிக்கணுங்கிறத ஒரு சாம்பிள் ப்ராப்ளம் நான் செஞ்சு காமிச்சேன். ஒரு ப்ராக்டிஸ் ப்ராப்ளம் நீங்கள் செய்கிறதுக்கு நான் ஒரு கொஷின் வந்து நான் உங்களுக்கு கொடுத்தேன். அதுக்கப்புறம் என்ன பார்த்தோம்னு பார்த்தீங்கன்னா நான் கொடுத்தக்கூடிய ப்ராக்டிஸ் ப்ராப்ளமை எப்படி ஆன்சர் வந்துச்சுங்கிறத நான் உங்களுக்கு செஞ்சு காமிச்சேன். அதுக்கப்புறம் வந்து டிஎன்பிஎஸ்சியில் வந்து நம்ம இந்த கான்செப்டை பேஸ் பண்ணி இருக்கக்கூடிய கொஷின்ஸ் வந்து பார்த்தோம். அந்த கொஷின்ஸ் வந்து எப்படி வந்துச்சுங்கிறதையும் நான் உங்களுக்கு சால்வ் பண்ணி காமிச்சேன். அதுக்கப்புறம் ஏஐட்டேருந்து 2 கொஷின்ஸ் வந்து வாங்கினோம். அந்த 2 கொஷினையும் எப்படி டேரெக்டாகவே நான் உங்களுக்கு செஞ்சு காமிச்ச கொஷின் வாங்கின உடனே நான் உங்களுக்கு ஆன்சர் எப்படி வந்துச்சுங்கிறத சால்வ் பண்ணி பார்த்தேன். ரொம்ப சிம்பிளான கான்செப்ட் ஏரியா அண்ட் வால்யூமில். இது வந்து இதோட ஏரியா அண்ட் வால்யூம் கான்செப்ட் முடிஞ்சிச்சான்னு பார்த்தீங்கன்னா கிடையாது. 3 ஷேப்ஸ் மட்டும்தான் நம்ம பார்த்துருக்கோம். நம்ம பார்த்த ஷேப்ஸ் என்னென்னா ட்ரையாங்கிள், ரெக்டாங்கிள், ஸ்கொயர். இது மட்டும்தான் வருமானு பார்த்தீங்கன்னா கிடையாது. இன்னும் நிறைய ஷேப்ஸ் இருக்குது. பேரலோகிராம், சர்க்கிள், அதுக்கப்புறம் ராம்பஸ், அதுக்கப்புறம் கோன், கியூபாய்டு, இந்த மாதிரி நிறைய ஷேப்ஸ் இருக்குது. மொத்தம் 4 பார்ட் வீடியோ இருக்குது. 5வது பார்ட் வீடியோவில் வந்து என்னென்னா இது எல்லாத்தையும் சேர்த்து ஒரு ரீகேப்பாக பார்ப்போம். இப்போ நான் ஃபஸ்ட்டு பார்ட் தான் வந்து முடிச்சிருக்கேன். இன்னும் 4 பார்ட்ஸ் வந்து இருக்குது. இதோட ஸ்டே கண்டினியூட். ஏதாச்சும் ஒரு டவுட் இருந்துச்சுன்னா நீங்கள் கமெண்ட் பண்ணி நீங்கள் கேட்கலாம். உடனுக்குடன் நான் வந்து கண்டிப்பாக ரிப்ளை பண்ணிடுவேன் அந்த கமெண்ட்ஸுக்கு. மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். நீங்கள் கொடுக்கக்கூடிய ஒவ்வொரு சப்ஸ்கிரைபும் எனக்கு மிகப்பெரிய சப்போர்ட்டாக இருக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தாலும் லைக் பண்ணிடுங்க. தேங்க்யூ.